ஓம் 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 கம் கணபதயே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் கம் குருப்யோ நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யே நமஹ ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामय मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो इंदु विश्वतः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர் பகவத்பார்வன் கிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 80வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவ்யை நமஹா. ஓம் ஸ்ரீ தேவ்யை நமஹா. ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, மகேந்திர ஜாலத்துல வல்லமை ஏற்படுவதற்காக, மகேந்திர ஜாலம் அதாவது மேஜிக், ஹிப்னாட்டிசம், மயக்கிறது, மோகனம் பண்றது, இதெல்லாம் மகேந்திர ஜாலத்துக்குள்ள வருது. இந்த வித்தை இது ஒரு வித்தை. இது சங்கல்பம் மகேந்திர ஜால நிஷ்ணாததாவாப்தியர்த்தம் அசீதி ஸ்லோகம் ஜெபேது. அம்பாளுடைய திருவுருவத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கங்களையும் ஒன்று விடாம தலைமுடியில இருந்து பாதத்திருக்கிற நகங்கள் வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களையும் பகவத் பாதர் பார்த்து உணர்ந்து அதுல தேர்ச்சி பெற்று அனுபவத்தினால சொல்கின்றதான ஒரு ஸ்தோத்திரம் இந்த சௌந்தரலஹரி. இது ரகசியோபாசனைக்கு மட்டுமாகவே உபயோகப்படுத்துகின்றதான ஒரு ஸ்தோத்திரம். பரஸ்யமாக சொல்ல வேண்டியதோ தெரிஞ்சுக்க வேண்டியதோ ஆன ஒரு ஸ்லோகம் கிடையாது. இதெல்லாம் பிரயோக மந்திரங்கள், பிரயோக கிரியைகள் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திர வடிவத்தில் இருப்பதனால குருமுகத்திலிருந்து அதே நேரத்தில் மனப்பக்குவம் வந்தவர்கள், காமவசத்தில் அடிமையாகாதவர்கள், எதையும் புண்ணிய பாவத்தில் திவ்யமாக தெய்வீகமாக பார்க்கக்கூடியதான தன்மை இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உபாசனை செய்து சித்தியட வேண்டியதான ஒரு மந்திர உபாசனை தான் இந்த சௌந்தரலஹரி. அதுல ஆனந்தலஹரி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சௌந்தரலஹரிங்கிறது அந்த ஆனந்தம் எதிலிருந்து உருவாகும் அப்படின்னா, சௌந்தர்யம் அழகிலிருந்து தான் உற்பத்தி ஆகும். அழகு என்பது இறைவனை ரசிப்பதே அழகு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்கிறா போலவே, அழகு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் திவ்யத்துவம் இருக்குது என்ற அர்த்தம். திவ்யத்துவம் இல்லாத இடங்கள்ல அழகு இருக்காது. அழகுல 2 விதமாக இருக்கு. பௌதிகமான அழகு இருக்கு, ஆன்மீகமான அழகு இருக்கு. ஆன்மீக அழகுல அவர்களுடைய சொற்பொழிவு நல்லாக இருக்கும், அவர்களுடைய அனுகிரக சித்தி நல்லா இருக்கும், அவர்களுடைய தோற்றம் நல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் பாக்கியமாக ரொம்ப அழகாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுடைய மனசு அழகாக இருக்கு. இப்ப அழகை 2 விதமாக பிரித்து தெரிஞ்சுக்கணும். ஆகவே அம்பாளுடைய அங்கங்கள்ல தேவியின் இடுப்பில் உள்ள மும்முடிப்பை பற்றி பேசுகிறார். 3 முடிப்பு, அதாவது உதரத்திலிருந்து அதாவது ஸ்தனத்துக்கு கீழே நாபிபத்மத்துக்கு ஜஸ்ட் முன்னே வரைக்கும் இருக்கிறதான இந்த பாகம், இதுல 3 முடிப்பை பார்க்கிறார். திருவல்லி அப்படிங்கிறதான பேர் இதுக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்தனபார தளன் மத்திய பட்டபந்த வலித்ரயாயை நமஹா. பட்டபந்தம் இருக்கக்கூடியதான 3 வலித்ரயம் இந்த செடி கொடிகளால கட்டப்பட்டது. அதுபோலவே மிஞ்சி புல்லால பிரம்மச்சாரிகளுக்கு இந்த முடிச்சு போடுவார்கள். திருமணத்தன்றன்னுக்கு திருமண பெண்ணுக்கு இந்த முடிச்சு போடுவார்கள். இந்த ஞாசம் எடுத்துட்டு யோக யாக யத்னாதிகள்லாம் பண்றதுக்கு புறப்படக்கூடியதான கர்த்தாவுக்கு அந்த விரதானுஷ்டான காலங்கள்ல தீட்சா காலத்துல இதால கட்டப்படுவார்கள். இது சும்மா வெறும் சாதா பெல்ட் கிடையாது. இல்ல மந்திரோக்தமாக வேதோக்தமாக பலவிதமான ரகசிய தத்துவங்களும் அந்த பொருளுக்கே ஒரு சாத்வீக பிரதீகம் இருக்கக்கூடியதான தன்மை அந்த பொருளுக்கே உண்டு. நெஞ்சு புல்லுக்கு, தர்ப்ப புல்லுக்கெல்லாம் அவர்கள் புல்லா இருந்தா கூட அந்த புல்லுக்கும் மதிப்பு மரியாதை அதிகம் உண்டு, தெய்வத்துவம் உண்டு, தெய்வீகமான ஒரு பொருட்கள். அதெல்லாம் தர்ப்ப புல்ல ஒரு டம்பிள் தண்ணியில போட்டு வச்சோமானா அந்த தண்ணி 70% பெட்டர் pH லெவலில் கொடுக்கறது. அவ்வளவு புனிதமாக்குறது இந்த தண்ணியை. சும்மா தர்ப்ப புல்ல தண்ணியில போட்டு வச்சது, அது கொஞ்ச நேரத்துக்கு போட்டு மந்திரோக்தமாக பண்ணா 100% அது புண்ணியமான ஜலமாகிவிடும், சுத்த ஜலமாகிவிடும். அந்த ஜலத்தை தான் ஸ்நானம் செய்கிறார்கள் இறைவனுக்கு. அதுபோலவே சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம்
உதகசாந்தி அப்படிங்கிறதான தண்ணி முகாந்திரமாக ஜல முகாந்திரமாக மந்திரோக்தம் ஜபம் பண்ணி வரக்கூடியதான அந்த ஜலம் தீர்த்தமாகி அந்த தீர்த்தத்தினால ஸ்நானம் செய்கிறார்கள் கர்த்தாவை. கோவில்கள்லையும் இது மாதிரி பிர்கங்கள்ல செய்கிற வழக்கம், கும்பத்திலையும் இது மாதிரி செய்கிறார்கள், கும்பாபிஷேகம் என்றதான பேரில். பலவித மார்க்கங்கள்ல சில ரகசியோபாசனைகளை எல்லாம் கொஞ்சமாக பரஸ்யமாக வைத்துக்கொண்டு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த இறை சக்தியிடம் அன்பு ஏற்படுவதற்காக, ஆர்வம் ஏற்படுவதற்காக. அது காம வழியானாலும் பரவாயில்லை, பௌதீகமாக வழியானாலும் பரவாயில்லை, ஆன்மீக வழியிலாலும் பரவாயில்லை. சக்தி யாரையும் ஒன்றும் எதிர்க்கிறதில்லை. ஓகே, உனக்கு இந்த மாதிரி எண்ணமா வந்துடுத்து அந்த திருத்தத்துக்கு நான் வழி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தரான். அதையும் தெரிந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற பட்சம்தான் அவங்கள நிகிரகம் செய்யறது. நிகிரகம் எல்லாம் அங்கே செய்யறா, சரி உனக்கு உடம்பு கொடுத்து வேஸ்டா போயிடுது, உடம்பை நீ மிஸ்யூஸ் பண்றாய், உனக்கு தேவையில்லை, நீ கிட்ட போய் வந்துடும் அப்படின்ட்டு திருப்பி எடுத்துட்டு விடுறான். அதான் அவனுடைய சிரஸ்சேதம் பண்ணி அந்த தலையை தனக்குள்ள தன்னுடைய உடம்புல வச்சுக்கிறா தேவி. கைகளை துண்டித்து அந்த கைகளால தனக்கு ஒரு ஓட்டியான மாட்டமா பண்ணி போட்டு இருக்கா. காளியோட உடம்புல பார்த்தா பார்க்க முடியும், நிறைய கைகளால ஒரு மாலை போத்து போட்டா மாதிரி இந்த இடுப்புல கட்டின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு பொருளாலையும் நாம் சத்விஷயங்களை செய்யற பட்சம் அதுக்கு அதனுடையதான பலன் கிடைக்கும். துஷ்ட கிருத்தியங்களையாகும் நாம் செய்தோம் அப்படி என்றால் அதற்கு இறைவன் என்ன பண்றார் அப்படின்னா தனக்குள்ளேயே இழுத்துட்டு விடுவார். உனக்கு நான் கொடுத்தது வேஸ்ட். இப்போ ஒரு பேங்க்ல டெபாசிட் போடுறோம், அந்த பேங்க் இன்னைக்கே நாளைக்கே இருக்கு, ஒடிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சானா அங்கே டெபாசிட் வச்சுட்டு போய் வாட்டர் ஹவுஸில் உட்காந்துக்க முடியும்? உடனடியாகவே எல்லாம் வித்ரா பண்ணிடுவா டெபாசிட் செல்வா பேங்க்ல இருந்து. ஏன் பண்றாத? அங்கே போட்டதுக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த பேங்கே இன்னைக்கே நாளைக்கா இருக்கு, அதனால வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை, அதுன்னு இன்னொரு இடத்துல போடுறான். அது மாதிரி இறைவன் நமக்கு ஒரு நல்ல விசாரம் கெட்ட விசாரம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு. மனிதனா பிறந்தா நம்மளுடைய ஒவ்வொரு ரோம கூபங்களும், அதாவது உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ரோம மயிர்களும் ஒரு சென்சர். கார்ல எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல சென்சர் பேக்ல சென்சர்லாம் வச்சுட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும், கேமராவில் காட்டும் எடுத்து. அது மாதிரி குளோபல்ல இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரம்மாண்டத்தில் நடக்கக்கூடியதான ஒவ்வொரு அதிர்வுகளையும் இழுக்கக்கூடியதான தன்மை இழுத்து இந்த சரீரம் என்கிறதான இந்த இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரம் மித்யபிதீயதேன்னு கீதையில இருக்கிற மாதிரியே இந்த உடம்பு ஒரு க்ஷேத்திரமானது, அதுக்குள்ளுக்க எல்லா தெய்வீக சக்தியும் அது இழுத்துக்கொள்ளும். அதுபோல ஒவ்வொரு மயிர்களும் நம்ம உடம்பில் இருக்கிறதான இந்த சுஷிரங்களும் ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கு சமம். நம்ம சேட்டலைட் பார்த்துட்டு போயிருந்தீங்க, ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னே ஆண்டனா வைக்கிற வழக்கம் இருந்தது. ஒரு கொடையாட்டமாக ஒன்று இருக்கும், மொட்டை மாடியில் கொண்டு வச்சுடுவான், சிக்னல்ஸ் அதை இழுத்து நேரம் வீட்டுக்குள்ள டெலிவிஷனில் கொண்டு கொடுக்கும், அது ஆண்டனா வழியா அல்லவா? அது மாதிரி ஒவ்வொரு சுஷிரங்களும் ஒரு கொடை. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அதிர்வு கதிர்வுகளையும் அதெல்லாம் அப்படி இழுத்துட்டே இருக்கு. 24/7 24/7 தூங்குற நேரத்திலையும் இழுக்கும். இப்படிதான் நமக்கு எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகம் வரதோ நம்ம உடம்புல அதுக்கேற்ற மாதிரி நாம் செயல்படுவோம். சனி பகவானுடைய வந்தா உழைக்கிறதுக்குன்னு பிறந்தவர்கள் நிறைய உழைக்கணும், கர்மா நிறைய இருக்கவாகிட்ட அது தீர்க்கணும், அது வேற ஒன்றும் இல்லை. தலை ரொம்ப சூடாச்சுன்னு என்ன பண்ணுவான், தலையில எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி உடம்ப சூடை தணிக்கி வைக்கிறார் அல்லவா? ரொம்ப பசிக்கிறதா என்ன பண்றான், நன்னா வயிறு நிறைய சாப்பிட்றார், அது தணிகிறது. அதுபோலவே நாம் ஒரு பிரச்சனை என்னான்னு தெரிந்து கொண்டோமானால் அந்த பிரச்சனைக்கு தேவையான பிரதிவிதி சன்மார்க்கம் வழியாக தார்மீகமான முறையில தீர்த்து கொள்ளக்கூடியதான திறமை நமக்கு உண்டு. அதுக்கு தேவையான உபயோகப்படக்கூடியதான ஆக்ஞைகளை இறைவனே கொடுத்திருக்கார். அதுதான் பராசக்திக்கு சர்வானுலிங்க சாசனா ஸ்ரீசக்கர ராஜல்லையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி மகா லலிதா சாஸ்திரத்தை கடைசியில் சொல்றா, நீ நல்லது பண்ணாலும் கெடுதல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாரு, அதை படி, கொஞ்சம் திருந்ததுக்கு முயற்சி பண்ணு. இப்போ திரும்பலையா, திரும்பி அடுத்த தடவை கியூலவா, திருப்பி அடுத்த ஜென்மா எடுத்து திருப்பி இல்லை முயற்சி பண்ணு, அதுலேயும் சரியில்லையா திருப்பி எடு, அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு சாஸ்திரத்தை தொடர்ந்து 144 ஜென்மா கொடுக்குறா ஒரு மனுஷனுக்கு திருந்தறதுக்காக. டோட்டலாக பார்க்க போனோம்னா 84 லட்சம் ஜென்மா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஜீவன். அதுக்குள்ள நிச்சயமா மோட்சத்துக்கு போயிடும், சாயுஜத்தில் போயிடும். அம்பாளினுடைய இடுப்பில் உள்ள அந்த முன்முடிப்பை 3 விதமான அந்த வள்ளியை பகவத் பாதர் எடுத்து வர்ணிக்கிறார். ஜெபிக்க வேண்டியதான வழிமுறைகள்: காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து மகேந்திர ஜாலம், இந்திரஜாலம்னு இந்திரஜாலத்துடைய சீனியர் மகேந்திர ஜாலம், இந்த மகேந்திர ஜாலம் என்கிறதான ஜால வித்தியில வல்லுவனராக முடியும். நிவேத்தியம் தேன் மது, அதுதான் இதுக்கு உரியதான
சக்கரம் என்பது வந்து ஒரு விசித்திரமான சக்கரம். சொல்லுறது கஷ்டம், சொன்னாலும் புரியாது. இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லி வைக்கிறேன். சதுராகிருதியை வந்து டைமண்ட் ரூபத்தில் போடுறது, வெர்டிக்கல் சதுராகிருதி. அதற்கு நடுவே வெளியில் வரக்கூடியதான ப்ரொட்ரூடிங்காக இருக்கணும். 4 கோடுகள், மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம். முன்னே காலத்தில் அடுப்பு இப்படி தான் போடுவோம். அடுப்பில் கோலம் போடுறது இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். இந்த அது நீங்கள் பார்த்துருப்பா, நிறைய பேர் பார்த்துருப்பா. நம்ம ஏஜ் குரூப் ஆள்கள் தான் இந்த அடுப்பில் இந்த கோலத்தை தான் போடுவா. இதில் வந்து மேலே கீழே நடுவில் இந்த 3 இடங்களிலாக பீஜாட்சர மந்திரங்களை எதை சொல்லியிருக்கார். ஷம், லம், ரம், ஸ்ரீம் அப்படிங்கிறதான 4 பீஜாட்சர மந்திரங்கள் மேலே. நட்ட நடுவில் வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். கீழே வந்து சௌ, ஐம், யம், ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். இதுதான் இதற்குரியதான யந்திரம். இந்த யந்திரத்தை எழுதி, இந்த பீஜாட்சர மந்திரத்தை எழுதி சாதனை பண்ணி ஜபம் பண்ணி சித்தி அடைந்தவர்கள் இந்த யந்திரத்தை தரித்து கொண்டாலும், இதை ஒரு லோகத்தில் அல்லது ஒரு பத்திரத்தில் எழுதி தன் கைக்குள்ளே வைத்து கொண்டாலும் இந்த பலனை இது கொடுக்கும். முன்னைய காலத்திலலாம் எப்பவுமே உபாசகர்கள் இந்த சௌந்தரலிகதி அப்படிங்கிறதான இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கிரந்தத்தையே தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். அதற்கு தான் பூஜை, அதுக்கு தான் எல்லாமே. இப்போ அந்த சன்னியாசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மதண்டம்ங்கிறதான ஒரு தண்டம் இருக்கும். அந்த தண்டத்துக்கு தான் அவளுக்கு பூஜை. பிரத்யேகமாக கோவில் குளம் விக்கிரகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு தண்டம் தான். அந்த தண்டத்துக்கு தான் பூஜை பண்ணோம். ஆனால் இப்போ எல்லாம் நம்ம மூடனா பார்க்குறோம், நிறைய கோவிலில் பூஜை பண்ணுற மாதிரியும் வீடே ஒரு கோவில் ஆக்கின மாதிரி ஆசிரமத்தை எல்லாம் பண்ணுற பார்க்கலாம். இதெல்லாம் கிடையாது. சன்னியாசிக்கு வந்து தண்டம் தான் சர்வம். அதை விட்டு விளக்கவே முடியாது. அதுபோலவே பிரம்மச்சாரிகள் முன்னைய காலத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு கிரந்தம் அவர்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும். புராண கிரந்தங்கள் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் நோவல், காவியகந்தம் இதெல்லாம் பெரிய பிரயோஜனத்துக்கு வராது. இந்த திவ்யத்தம் இருக்கக்கூடியதான அதெல்லாம் மனோரஞ்சிதமாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணதான காவியங்கள், கிரந்தங்கள், இதெல்லாம் தெய்வீகமான விஷயங்கள், இதெல்லாம் சத் விஷயங்கள் இருக்கு. இதனால நம்ம உருப்பட முடியும். நம்ம மனசா வாச்சா கர்மா நம்மளால ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு வர முடியும். இந்த மாதிரி ஸ்லோகங்களை படித்து அதை அனலைஸ் பண்ணி அது தெரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுட்டோமானா அதனால நமக்கு நல்ல ஒரு சிரேஷ்டதை உண்டாகும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆகவே பகவத்பாதர் அவர் செய்திருக்கக்கூடியதான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த வேலையை கொடுத்திருக்காளே அம்பாள், இதுல வந்து அவர் கள்ளங்கபடம் இல்லாம பச்சையா அப்படி எழுதியிருக்கார். யாரெல்லாம் எப்படிலாம் எடுத்துக்கலாமோ அப்படிலாம் எடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தர் இதுக்கு வந்து பாஷ்யகர்த்தா அப்படின்னு பேரு, இந்த வியாக்கியானம் செய்யக்கூடிய கமெண்டேட்டர், அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு இருக்கக்கூடியதான திவ்யத்துவம், ஆசீர்வாதம், அனுகிரகம் எல்லாம் இருக்கிறதுக்கு ஏற்றபடி இதை மாற்றிக்கிட்டேலாம் சொல்லலாம். நானும் ஏதோ உளர போறேன், பார்ப்போம் எப்படி வரப்போகுது. இப்போ வரைக்கும் தெரியாது. என்னுடைய திருநாக்கில் வந்து அம்பாள் ஏறி உட்காந்து, சரஸ்வதி ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சா புத்தியில பகவத்பாதர் வந்து உட்காருவார். அப்புறமா என்ன வாயில வருதோ அதுதான் அது. அப்ப ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, குச்சௌ சத்ய ஸ்விதத்தட கடித கூர்பாசபி துரௌ கஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா தவ த்ராதும் பங்காதலமிதி வலக்னம் தனுபூவா திதானத்தம் தேவி த்ரிவலி லவலீவல்லீபிஹி இவ குஜௌ சத்யஹ சித்யத்தடகடி குஜௌ சத்யஹ சித்ய தடிகடித கூர்பாசபிதுரௌ கஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா தவத்ராதும் பங்காதலமிதி வலக்னம் தனுபுவா திரிதானத்தம் தேவி த்ரிவலிரவலி வல்லீபிரிவா. இந்த ஸ்லோகத்தில் அபரிமிதமான அர்த்தத்தை உட்கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தை பகவத்பாதர் உண்டு பண்ணியிருக்கார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ஓரோ அலங்காரங்களை சேர்த்தது. உட்பிரேக்ஷா அலங்காரம், அதிசய அலங்காரம், மோகன அலங்காரம், பலவிதமான அலங்காரங்கள் உண்டு. அலங்காரம் என்றாலே அதுக்கு வந்து அழகு கூட்டுவதற்காக அமைக்கக்கூடியதான வர்ணங்கள், உவமைகள், ஆடைகள், ஆபரணங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் தான் அலங்காரம். ஒரு விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நல்ல அபிஷேகாதிகள் எல்லாம் பண்ணி, நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு, நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு, நல்ல மாலைகள் எல்லாம் அணிவித்து, பூமாலை எல்லாம் போட்டு, அதுக்கு சந்தன காப்பெல்லாம் சாத்தி, அதுக்கு கண் எழுதி, மூக்கு எழுதி, மூக்கில் புல்லாக்கள் எல்லாம் போட்டு, கிரீடத்தை அணிந்து, இதெல்லாம் அழகு அலங்காரம் இல்லவா? இதில் ஒரு செயல். ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அலங்காரம். சில விக்கிரகங்களில் சந்தன காப்பு அலோடு இல்லை, சிலதுக்கு உண்டு.
சில விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் கிடையாது, புரோக்ஷணம் மட்டும்தான். இப்படி பலவிதமான நிபந்தனைகள் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கு. ஆகவே இதெல்லாம் பார்ட் ஆஃப் அலங்காரம். ஸோ இந்த அலங்காரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவத்பாதர் ஒரு ரகசியமான உபாசனா மார்க்கம் என்பதனால ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட இந்த தாயார் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இந்த பெண்மணி தாயார்தான் அப்படிங்கிறதான பூர்ணமான ஒரு கன்விக்ஷன், ஒரு உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை ஆண்கள் எப்பொழுதெல்லாம் தொடலாம். ஒரு பெண் கன்னிகையாக இருக்கிற வரையில் தந்தைக்கு அந்த பெண்ணை தொடலாம், சகோதரனுக்கு அந்த பெண்ணை தொடலாம். அந்த பெண் கன்னியாத்தத்தை வெடிந்து ரெஜிஸ்ட்ரலியான பிறகு, அவர் திருமணமான பிறகு கணவன் ஒருவனுக்கு மட்டுமே தான் அவளை தொடுவதற்கு அதிகாரம். பிதாவுக்கோ சகோதரனுக்கோ கூட அந்த பெண்ணை தொடுவதற்கு அதிகாரம் கிடையாது. அவள் நிஷித்தமாகி விடுவாள். இந்த காலத்துல கன்னிகாதானம் பண்ற பெருவழி அப்படின்ட்டு 28, 29, 30 வயசான பெண்ணு, இந்த பெண்ணு தான் கன்னியாதானம் பண்றேன் அப்படின்ட்டு தகப்பனார் தந்தையிலே வேற ஏதாவது யார் தாரவாத்து கொடுக்குறாளோ அவங்க மடியில ஏற்றி உட்காத்திப்படுறா. அவரா இன்னைக்கா நாளைக்கான பெருமூச்சு விட்டு உட்காந்துருப்பார். இதே குத்தி உட்காத்தி அப்புறமா நடக்கிற சடங்குலாம் உங்களுக்கு தெரிய எல்லாம் இருக்கும், நான் சொல்லித்தர வேண்டாம். இதெல்லாம் எவ்வளோ ஆபாசம், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு இருக்கு. நிறைய ஆச்சாரியர்கள் பயப்படுறா ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு. மாற்றம் இஸ் அலோடு. நம்ம சாஸ்திரத்துல மட்டும்தான் மாற்றத்துக்கு அலோடு அனுமதி இருக்கு. மற்ற எந்த மதத்திலையும் எந்த சாஸ்திரங்களையும் அவங்களுக்கு மாற்றத்துக்குள்ளதான் அதிகாரம் கிடையாது. நமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு ரெண்டெண்ணம் இருக்கு. எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களும் ஸ்மிருதியை சேர்ந்ததுதான். ஸ்மிருதி என்பதாலே மாறப்படக்கூடியது. ஸ்மிருதிக்கு மாற்றம் உண்டு, ஸ்ருதிக்கு மாற்றம் இல்லை. ஆகவே எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் மாற்றி விடணும். அது பண்ணாம அதையே திரும்ப திரும்ப பண்றதுனால அர்ச்சமாவே அரைக்கிற மாதிரி இது ஒரு ஆபாசமாகப்படும் உலகத்துல. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் உபாசனா மார்க்கங்கள். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஏன் அப்பாவோட தகப்பனாருடைய மடியில் இந்த குழந்தை ஏற்றி உட்காது? அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் கன்னியா பருவத்திலே தான் திருமணம். குழந்தைகள் எல்லாம் பயந்துன்னு விடும் அந்த காலத்துல. அப்பா விட்டு வெளியே வராது. நேச்சுரலாவே தெரியும், ஆப்போசிட் செக்ஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர் அல்லவா? பெண் குழந்தைகளுக்கு தகப்பனாரிடம் அன்பும் இன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகளுக்கு அம்மாவிடம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆசாபாசம். இது இயற்கையாகவே இருக்கிறதா ஒரு நியமம். ஆகவே முன்னைய காலத்துல எல்லாம் தகப்பனாருடைய மடியில் ஏற்றி உட்காத்தி அந்த குழந்தைக்கு கன்னியாதான கிரியைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி வருவா, சடங்குகள் எல்லாம். இப்போ இங்க பகவத்பாதர் இந்த அம்பாளுடைய இந்த திருவுருவத்தை, திவ்யமான இந்த உடம்பை பார்த்துன்னு வரார். அப்படியே இந்த மன்மதன் அப்படிங்கிறதான மகாத்மா, பராசக்தியினுடைய மருமகன், அவனை தன்னுடைய பிள்ளையாகவே பாவனை பண்றாள் தேவி. தன்னுடைய பிள்ளையாகவே, ஒரு பிள்ளைக்கு குழந்தைக்கு யார் அடைக்கலம் கொடுப்பார்கள்? முதல்ல தாய் தந்தைகள் தான் கொடுப்பா அடைக்கலம் அல்லவா? தந்தை பனிஷ் பண்ணா கூட தாய் தான் அணைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு ஆதரவு சொல்லி அவன் அணைத்துக் கொள்வது ஒரு தாய். ஆகவே மன்மதன் குதித்து விட்டான் அப்படின்னு நாம் பார்த்தோம். வெப்பம் தாங்கிக்க முடியாமல் பராசக்தியினுடைய நாபிபத்மத்துக்குள்ள அந்த ஜலதாரையில கொண்டு குதிச்சு விட்டார். அதுக்குள்ள உட்காந்துட்டாங்க. இனி மன்மதன் யாருக்கும் ஃப்ரீயா கிடைக்காது. திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ சம்ஹாரம் பண்றதுக்கோ ஒன்றும் ஆக கிடைக்காது. ஏன்னா அம்பாள் விட்டு கொடுக்க மாட்டோம். அம்பாள் தனக்குள்ளே வச்சுருக்கா அந்த மன்மதனை. அந்த மன்மதனுடைய ஒரு கலை தான் வெளியில மாயா சுத்துறது. நம்மளெல்லாம் ஆட்டி படைக்கிறதான காம விகார விசாராதிகள் எல்லாமே இந்த மன்மதனுடைய ஒரு கலைதான். அப்போ இங்க 2-3 விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு மன்மதனுக்கு அம்பாளுடைய உடம்புல என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுகிறார். உலகத்துல எல்லாரையும் சிருஷ்டி செய்வது பிரம்மா. ஆனா பெரும் தெய்வங்களான தெய்வீக சக்திகளை எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்குள்ளதான தகுதியோ சக்தியோ பிரம்மாவுக்கு கிடையாது, அலோடு இல்லை. பிரம்மாவுக்கு ஜந்து வர்க்கங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணலாம். மனிதர்கள், இவன் மகான்கள், மகர்ஷிகள், சப்த ரிஷிகள், நாரதர் போன்றதான தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், இவாளெல்லாம் கூட அவர் சிருஷ்டி பண்றது அதிகாரம் உண்டு, அவரால் முடியும். சனகுமாராதிகள் இப்பேற்பட்டதான பெரிய 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 சக்திகள் எல்லாம் அவர்களால பிரம்மாவால சிருஷ்டிக்க முடியும். அம்பாளுடைய சரீரத்தையோ அம்பாளையோ எல்லாம் பிரம்மா நினைச்சு பண்ண முடியாது, அவரால் சிருஷ்டி பண்ண முடியாது. ஆனா இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, மன்மதன் உனக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்திருக்காரே அப்படிங்கிறதான ஒரு அதிகாரத்தை சொல்லுகிறார். அது ஒரு பெரிய பாவனை. எப்படி பிரம்மாவனால சிருஷ்டி பண்ண முடியாத ஒரு தகுதியும் சக்தியும் அலங்காரத்தையும் அழகையும் ஒரு மன்மதன் உனக்கு கொடுக்கிறாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகப்படுகிறேன் அப்படிங்கிறார். அல்லது எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது அப்படிங்கிறார் பகவத்பாதர். அங்க ஒரு சின்ன சந்தேகத்தோட தான் வச்சிருக்கார் அந்த பாவனையை. போன ஸ்லோகத்துல சந்தேக குறி அங்க எழுப்பி வச்சிருந்தாரு. பிரம்மாவா இப்படி படைச்சிருக்கார் அம்பாளுடைய உடம்ப,
அல்லது வேற யாராவதுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்வியில இதுல வந்து டெஃபினட்டா மன்மதன் தான் இன்வால்வ்டு அப்படின்னு நாம கத்துட்டோம். நான் சொன்னேன் அன்னைக்கு போன ஸ்லோகத்துல. காரணம் என்னன்னா, மன்மதனுக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைச்சது? காரணம், மன்மதன் வந்து அம்பாளுடைய உடம்புக்குள்ள குழந்தை வடிவமாகத்தான் கர்ப்பவாசம் செய்கிறார். அந்த ஜலபரணிக்குள்ள மணிபூர சக்கரத்துக்குள்ள விழுந்து அங்க அடக்கமாகிவிட்டார். அப்போ அவர் பார்த்தார், ஒரு குழந்தையுடைய பிரதம தர்மம் என்ன, கர்த்தவியம் என்ன, தாய் தந்தைக்கு ஏதாவது ஆபத்து வர நேரத்திலேயோ, தாய் தந்தைகளுக்கு உதவியாகவோ, தாய் தந்தைகளுடைய அழகை பெருசுபடுத்துவதற்காகவோ, இந்த காலத்தில் நம்ம சொல்ல போனால் தாய் தந்தைகளுடைய அழகை பெருசுபடுத்துறது எப்படிங்கன்னா, குழந்தைகள் வந்து நல்ல வித்வானாகி சத்கர்மா பண்ணக்கூடியதான அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுவாளே, ஹானரி அவார்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுவாளே, அந்த நேரத்திலாம் அதிகமாக சந்தோஷப்படுவது யாரு? தாய் தந்தைகள். இந்த தாய் தந்தைகளுக்கு சந்தோஷத்தையும் அழகையும் ஊட்டுகிறது யாரு? இந்த பெற்ற வளர்த்தெடுத்த குழந்தைகள். அதுபோல மன்மதன் அம்பாளுக்கு வந்து தன்னுடைய அம்பாளுடைய இந்த உடம்பை வந்து அழகுக்கு மேல அழகுக்கு மேல அழகுக்கு மேல அழகை சொரியரார் போட்டுட்டார் ஒரு பாட்டுக்கு. அதான் சௌந்தரலகரியில இந்த முக்கியமான அந்த ஸ்தோத்திரம் வருது. இது அழகிற்கு அழகு. மன்மதன் ரதியை விட ஒரு அழகானவர்களை பார்க்கறது கஷ்டம். அவர்களை விட அழகாக லக்ஷ்மி நாராயணன் இருந்தா கூட அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிறதான அழகுல என்ன ஆகும்னா பக்தி பாவனை தான் உருவாகும். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். காமனுடைய இந்த ரதி காமனுடைய நல்லதும் கெட்டது ரெண்டும் உண்டு. ஆனா அது அதிகம் வந்து என்ன அப்படின்னா காம விகாரம், சரீர சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பாவனையை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்து விடுவார். மற்றதெல்லாம் வந்து மனசுக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்படக்கூடியதான சந்தோஷம்தான் இறைவனுடைய திருவுருவத்தை பார்க்குற நேரத்தில் நமக்கு ஏற்படும். காமன் விளையாடி விட்டானா சரீர சுகத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு பாவனை நமக்கு வந்துவிடும். அந்த ஹார்மோன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். இது வெளியில் எங்கே இருந்தாலும் வரலை, உள்ளேயே இருக்கிறதான ஆர்கன்ஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்றது. அதனால்தான் இந்த ஹார்மோன்ஸ் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படுகிறதான தத்துவம் இது. சூரியனுக்குள்ளேயே தான் உற்பத்தி ஆகுது இந்த கேஸ், அதே தான் எரிஞ்சுட்டு இருக்கு. திருப்பி அங்கேயே தான் உற்பத்தி ஆகுது, திருப்பி அதே தான் எரிஞ்சுட்டு இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் முடிய போறது. அது ஹீலியம் அப்படிங்கிறதான இந்த கேஸ். அதுபோல் நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான இந்த ஹிரண்ய கர்ப்பன் நம்மளையே தான் அனுபவிக்க வைக்கிறது, நமக்குள்ளேயே தான் பிறக்கிறது, நமக்குள்ளேயே தான் திரும்ப அழியிறது. இப்போ எரிஞ்சாச்சுன்னா அது அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ஆனால் திரும்பி வரதே. அதுபோல காம விகார விசாராதிகள் ஒரு நாளைக்கும் சமுத்திரத்தில் அலை ஓய்வாமல் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்கு. அந்த தைஜசன் விஸ்வான் அப்படிங்கிறதான தெரியறதான பிராக்ஞன் அப்படின்னு தெரியப்படக்கூடிய ஜீவனுக்கு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு நேரத்தில். அந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் சரீரம் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டுட்டே தான் இருக்கும். ஆகவே அது கேட்டா போல நம்மளுடைய உடம்புல வந்து மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாத சத்தியம். ஆனா அதுக்கு ரொம்ப தேவைக்கு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்றதுக்கு, அதை வந்து டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த சிச்சுவேஷன், அதை நமக்கு எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். நாரத பக்தி சுத்தத்தில் தான் பகவான் நாரத மகர்ஷி சொல்றார், பிரபஞ்சத்துல எல்லாம் இருக்கு, நீ கவலைப்படாத, உனக்கு அதனால என்ன உபயோகம், பி செல்ஃபிஷ், உனக்கு அதனால உன்னதி உண்டாகுமா, உனக்கு அதனால ஏதாவது ஒரு நல்லது ஏற்படுமா, அதை எடுத்துக்கோ, அல்லனா விட்டுருவதை அப்படிங்கிறார். அதுபோல இங்க அழகுக்கு மேல அழகாக இருக்கக்கூடியதான இந்த சக்தியினுடைய திருவுருவத்தை பகவத்பாதர் சரளமாக சந்தோஷமாக ஒரு குழந்தைங்கிறதான லிபர்ட்டி எடுத்துட்டு போட்டு தள்ள போறார் இந்த ஸ்லோகத்துல. குச்சவ் அப்படின்னா, குச்சம் அப்படின்னா ஸ்தனம், குச்சஹா ஒரு ஒண்ணு, குச்சவ் இரண்டு ஸ்தனங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் வருது. சத்யஹா சிதத்தடகடித கூர்பாசபி துரவ், பெண்ணனுடைய உடம்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 பேர்கள் தொடரார்கள் அல்லவா. ஒன்று வந்து தாய் தந்தை அவ ஒரு கேட்டகரி, 2 வந்து சகோதரி சகோதரர்கள் ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து கணவன் அல்லது காமுகன் இன்னொரு கேட்டகரி. இப்படி 3 பேர் தான் ஒரு பெண்ணினுடைய உடம்பை தொடுகிறார்கள். அதுல குழந்தைகள் தொடுகின்ற நேரத்தில், குழந்தை பாவத்தை தொடுகின்ற நேரத்தில் காம உணர்ச்சி ஏற்படாது, அந்த ஹார்மோன் சுரக்காது. சகோதரி சகோதரர்கள் தொடுகின்ற நேரத்தில் இருக்காது. ஒரு காலத்துல இருந்தது. பிரம்மாவே தான் அதுக்கு சாபம் போட்டார். ஏன்னா பிரம்மா தன்னுடைய சிருஷ்டி செஞ்சதான ஒரு பெண்ணிடம், அவள் தான் உஷாதேவி, சந்தியாதேவியாக இருக்காள, பாத காலத்துல சூரியனுக்கு முன்னாடி வரக்கூடியதான் தேவதை, அவளிடம் காமம் கொண்டார், ஆசைப்பட்டார். ஆகவே இந்த எண்ணம் வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு பிரம்மாவுக்கு சாபம் போட்டுட்டார். பிரம்ம சாபம் பல புராணங்கள்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லா, சிவம் போட்டா அப்படிமா, விஷ்ணு போட்டா அப்படிமா, யாரோ போட்டுமே, மொத்தத்தில் சாபம் இருக்கு, பேன் இருக்கு அங்க, அவ்வளவுதான். அதனால சகோதரி சகோதரர்கள்
தாய் தந்தைகள், பௌத்திராதிகள் இவர்கள்லாம் தொடுகின்ற நேரத்தில் அந்த உடம்புல காமாசக்தி உண்டாகாது. அதனால் தைரியமாக யாரெல்லாம் பராசக்தியை வந்து தன்னுடைய தாயார், தன்னுடைய பகினி அப்படிங்கிறதான எண்ணத்தில் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தைரியமாக இந்த ஸ்லோகத்தை படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான அர்த்தங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் தெரியாது, பார்ப்போம். ஸோ சத்யா அப்படின்னா இம்மீடியட்டா, இந்தியில துறந்து சொல்லுவாள், அது குயிக்கா, இம்மீடியட்லி. சத்ய பிரசாதினி விஸ்வசாட்சினி சாட்சி வர்ஜிதாயே நமஹா. ரொம்ப குயிக்கா ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவள் பராசக்தி. சத்ய பிரசாதினி, பிரசாதிக்கக்கூடியவள், இம்மீடியட்டா, குயிக்கா. ஸ்விதத்தடகடித கூர்பாச விதுரவ். என்ன ஆகுறது அப்படின்னா, நாம் முன்னாடியே கத்துண்டோம், சூரியன் சந்திரன் என்கிறதான 2 தத்துவங்கள் தான் அம்பாளுடைய 2 ஸ்தனங்கள். இந்த 2 ஸ்தனங்கள் நெருக்கடிக்கிற நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா வேர்வை உண்டாகிறது. அது வந்து அந்த ஸ்தனங்கள் வீர்த்து பெருசாகிற நேரத்துல அதை கட்டப்படக்கூடியதான ஒரு சீலை அல்லவா, சிலையல்ல சீலை, ஒரு துணி. நீ வந்து பரமேஸ்வரனுடைய உருவத்தை பரமேஸ்வரனை நினைத்தவுடனே உன்னுடைய தங்க குடங்கள் போன்றதான ஸ்தனங்கள் வேர்த்து கொட்டுறது. அதுக்கு 2 அர்த்தம். ஒன்று பெருசாகிறது, இன்னொன்று வேர்வை உருவாகிறது அர்த்தம். இப்போ வேர்வை உருவாகிறது அப்படின்னா நாம் முன்னாடி ஸ்லோகத்தில் கத்துண்டோம், இந்த வேர்வை என்பது வந்து இந்த ஜலம். அந்த ஜலம் வந்து அருவியாக, வேலியாக, காரிடோர் வழியாக 2 மலைகளுக்கு நடுவே வந்து இப்படி ஒழுகி அது கங்கா ஜலமாகவும் யமுனா ஜலமாகவும் எல்லாம் பாவனை பண்ணி வர்ணிச்சார். பெண்களுடைய இந்த ஸ்தனம் பாகங்கள், அதாவது மார்பாகம், அதுபோலவே புறம்பாகம், முதுகு, இது 2ம் வேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நியமம். இது வேர்க்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம், பளபளப்பான தோல், அதாவது இந்த ஸ்கின், தொக், ஆரோக்கியமான உடம்பு. இது 3ஐயும் பெறுவதற்கு மாறும் பின்வசமும் விசர்க்க வேண்டும். இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து ஆன்மீகத்தில் தியான யோகாதிகள் பண்ணுற நேரத்தில் குண்டலினி சக்தி வந்து மணிபூரத்திலிருந்து எழும்பி அநாகதா சக்கரத்தை விட்டு இந்த விசுத்தி சக்கரம் வரத்துக்குள்ள இங்கே வந்து அக்னிமண்டலம், வாயுமண்டலம் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரதில்லவா, இங்கே வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறதா அந்த ஆத்மா, ஜீவாத்மா அஜ்ஞானம், ஆத்மா ஞானம். இந்த ஜீவாத்மா தான் படிப்படிப்படியாக ஏறுறது. மணிபூரத்தில் பரிசுத்தம் பண்ணி அதை வந்து ஆத்மா அப்படிங்கிறதான ஸ்டேஜஸில் வந்து வருது அநாகதா சக்கரம் வரத்துக்குள்ள. அங்கேருந்து பரிபூர்ணமான பரிசுத்தமான ஆத்மா ஆகிறது விசுத்தி சக்கரத்தில் வரத்த நேரத்தில். அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஞானம் அமுதம் அப்படிங்கிறதான 2 பொருள்களை இது உண்டு. அந்த சந்தோஷத்தினால உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும். இது தியானம் பண்ணி பார்த்தவாக்கு தான் அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். அப்படி அதுபோல ஆன்மீக வடிவத்தில் இந்த வேர்வை சாதாரணமாக நடைபெறும். இனியொரு நேரத்தில் மைதுனம் பண்ணுற நேரத்தில், ஒரு ஆண் பெண் இணைந்து இருக்கிற நேரத்திலையும் இந்த மார்பாகவும் முதுகு பக்கமும் வேர்வை ஏற்படும். 3ஆவதாக ஒர்க் அவுட் பண்ணினா, ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணாலும் இது வேர்க்கும். இது 3 விதத்தில் தான் உடம்புல வந்து மார்பாகவும் பின்முறகும் முதுகும் விசர்க்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இங்கே ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இடம் இது. 2 சதாசரகாலமும் சிவனும் சக்தியும் சேர்ந்து இணைந்து அப்படி இருந்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. சிவன் ஒரு நாளைக்கு இருக்க மாட்டார், அப்படி விட்டு போவார். பிகாஸ் சரணா போடுற ஆளு, ஏதோ பக்கம் கூப்பிட்டா அப்படின்னா டக்குன்னு ஓடி போகிற ஆளு. அவருக்கு மூட்டு மாறினா டக்குன்னு தபசுக்கு போயிடுவார். எங்கே போகிறேன்னு கூட சொல்லிக்க மாட்டார். இன்ஃபேக்ட் யாராவது வந்து கேட்டால் அங்கே இருக்கேன்னு கூட சொல்லாதே அப்படி சொல்லிவிடுவார் நந்தி கிட்ட. இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் இருக்கிறதான ஒரு பர்சனாலிட்டி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் புராணத்தில் இருக்கிறதான சிவன். வேதாந்தத்தில் இருக்கிற சிவன் வேற. ஓகே, அப்போ இது வந்து அந்த 2 விஷயத்துல வந்து முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு இந்த மாறும் முதுகும் விசர்க்கணும். அதுக்கு என்ன வழி? மகான்கள் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தா இவங்களுக்கு. வெடிய காலங்கள்லேயே இவங்க வந்து தயிர் கடைகிறதான ஒரு வழக்கம் இருந்தது ஒரு காலத்துல. இது வந்து நிறைய இந்த பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் இல்லாமக்கி விடும் இந்த எக்ஸசைஸ் பண்ணினா. இவ தயிர் கடைகிற நேரத்தில் 2 கைகளையும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கடையிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மார்பாகம் 2ம் இப்படி நல்லா பெருசாகவும் செய்யும், சின்னதாகவும் செய்யும். கான்ட்ராஸ்ட் as well as எக்ஸ்பேண்டு. ஆய இந்த மாதிரி அப்படி இந்த இடம் ஃபுல்லாக பெருசாகவும் செய்யும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ். என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாரில் வேர்வை வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கு அப்புறமா முதுகுலையும் வேர்வை வர ஆரம்பிக்கும்.
அதனால அந்த காலத்தில் இருக்கிறதான பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியகரமாக இருந்தா, பளபளபளான்னு இருந்தா, அவங்களுக்கு உடம்பினுடைய கலர் வெண்மையானாலும் கருப்பானாலும் அவங்களுடைய ஒரு ஆரா, ஒரு சமத்கார், அந்த ஒரு அட்ராக்டிவ் பியூட்டி அது இயற்கையாகவே இருந்தது. இன்னத்த மாதிரி ராச வஸ்துக்களை எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி ஒன்று கவர்ச்சி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இயற்கையாகவே இருக்கும். அப்போ இந்த வேலையை டெய்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு, பெண்கள் நீங்கள் இதை செய்யுங்கோ அப்படின்ட்டு அல்லாமல் அந்த மார்க்கத்தில் இருந்திருக்க முடியாது எப்போ பாரு இல்லையா. அப்போ இது இயற்கையாகவே கொடுத்துருக்கிறதான இந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பெண்களுக்கு இது செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யறதில்லை. அதனாலேயே பலவிதமான நோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே பகவத்பாதனுடைய எண்ணம் என்னன்னா, ஒரு ஆன்மீக விஷயத்தை சொல்கிற நேரத்திலையும் இந்த ஆன்மீகம் எல்லாம் எதற்காக, பௌதீகத்தில் இருக்கிறதான நமக்கு ஆன்மீகத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு பௌதீகத்திலேயே இதெல்லாம் எம்பெட்டட், இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கா. இதில் எதுக்கு அப்படின்னா ஆன்மீகத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஆகவே நம்மளுடைய நடைமுறையை நாம் ஆன்மீகமாக பாவனை பண்ணி தியான யோகாதிகளை செஞ்சோமானா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதனுடைய முக்கியமான அடைய வேண்டியதான பொருளை நாம் சீக்கிரமாக அடைந்து விடுவோம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தின் ரகசியத்தையும் இதில் சொல்றது. ஆகவே இந்த நதிகளினுடைய உற்பத்தியும் அந்த நதிகள் ஜீவராசிகளுக்கு வாழ்வை கொடுக்கறதும் இதெல்லாம் இதனுடைய சம்பந்தமானது. அது அந்த எப்பவுமே பகவத்தில் நிறையா வரும். கிருஷ்ண பரமாத்மா யசோதா தேவி தயிர் கடந்துட்டு இருக்கிற நேரத்தில் மடியில் போய் உட்காந்துப்பார், இல்லை நாங்கள் போய் தரிசனம் பண்ணுவார் அப்படின்ட்டு. இறைவன் ஒரு ஜீவனுடைய இந்த இறைவன் தான் இந்த ஜீவனாக இருக்கார். இப்போ ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவுடைய ஒரு அம்சம்தான். ஆகவே இறைவன் உடம்பை வைத்துக்கொண்டு விளையாடுகிறார். அந்த உடம்பு வழியாக பலவிதமான சுகபோகங்களை நாம் அனுபவித்து சரீரத்துக்கும் சுகம் கொடுத்து மனசுக்கும் சுகம் கொடுத்து 2 பேர் சுகத்தினால் ஆத்ம சுகத்தையும் அடைந்து நித்தியமான பரிசுத்தமான புண்ணியாத்மாவாகி விடலாம் அப்படிங்கிறதான ரகசிய தத்துவத்தை தான் இங்கு எடுத்து விரும்பினார் பகவத்பாதர். அச்ச கட்டுறது அப்படின்னாலே மாறை மரத்துக்கூடியதான ஒரு ஆடை, ஒரு வஸ்திரம் என்றுதான் அர்த்தம் உண்டு. இந்த வஸ்திரத்தை, மேல் வஸ்திரம் ரொம்ப முக்கியம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இது ஒரு பெரிய தற்கொலை விஷயம். மனுஸ்மிருதியிலையும் இந்த பிரச்சனை உண்டு. முக்கியமாக பல இடங்கள்லையும் மேல் வஸ்திரம் போடக்கூடாது பெண்கள் அப்படின்னு பெரிய மேதாவிகள்லாம் சேர்ந்து இதெல்லாம் சாஸ்திரத்தில் வரதில்ல, சாஸ்திரமானது அசாஸ்திரமானது, யாரோ ஒருத்தருடைய ஒரு செல்ஃப் கெயினுக்காகவும் யாரோட ஒருத்தருடைய ஒரு கொஞ்சம் செல்ஃப் ப்ரெஷர் சீக்கிங்காகவும் பண்ணி வச்சதான லோக்கல் யூஸ்லெஸ் கஸ்டமரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். அதமமான சில நியமங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக பிரமாணிகள், அந்த ஊரில் இருக்கிறதான பிரமாணிகள். இன்னைக்கு நமக்கு நிறைய சாஸ்திரங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறது பூராவுமே அசாஸ்திரமான சாஸ்திரம் தான். சாஸ்திரம் ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட் வெர்ஷன், பலவிதமான தப்பு, ஒவ்வொருத்தருடைய செல்ஃப் கெயினுக்காக. லலிதா சஹஸ்ரநாமத்தில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வியாக்கியானம் பண்றா தேவி வசந்தியாதி வர்தேகள். தன்னுடைய இஷ்டத்துக்காக சாஸ்திரங்களை வெட்டி திருத்தி தனக்கு சாதகமாக எழுதி கொள்பவனை பராசக்தி 10,000 ஜென்மா ஊமையாக பிறக்க வைப்பாள். அப்படி நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு சந்தேகம். 1,00,000 ஜென்மா ஊமையாக பிறந்து வாழ வேண்டியிருக்கும். தன்னுடைய சுவார்த்த லாபத்துக்காக சாஸ்திர விதிகளை மாற்றி சொல்லுறது, எழுதுறது, திருத்துறது. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாலே நிறைய ஊர்களில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் பெரும் 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 பாவங்கள். அவங்களுடைய பார்ட்டி வின் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு லூட் பண்ணுறதுக்காகவும் செய்யக்கூடியதான சில நியமங்கள் எல்லாம் மாற்றுகிறார்களே, இதெல்லாம் கொடிய பாவங்கள், பிரம்மஹத்யாவோட பெரிய பாவம். ஏன்னா பல பேருடைய நம்பிக்கை தான் இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது. அதையெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது பெரிய தப்பு, தவறு. அதுபோல ஒரு நியமம் இருந்தது கேரளாவில் எல்லாம். அன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன் டுக் பிளேஸ். அதெல்லாம் இல்லாம ஸ்ரீ நாராயண குரு இருக்கிறதான ஒரு மகாத்மா இருந்தார். பிரமாதமான ஒரு பினோவிலன், ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் பேச சக்தி இருக்கக்கூடியதான ஒரு அவதார புருஷர் ஸ்ரீநாராயண குரு. ரொம்ப அழகாக அவருடைய நியமனிஷ்டங்கள்லாம் ரொம்ப எளிதாக இருக்கும். எனிவே அங்கே பேன் ஆச்சு ஃபைனலாக. மேல் வஸ்திரம் எல்லாரும் போட்டு, மேல் வஸ்திரம் எல்லாரும் போட்டுக்கணும், முக்கியமாக பெண்கள் போட்டுக்கணும், இப்படி நியமம். அதனால தான் கோவில்கள் எல்லாம் போனால் பெண்களுக்கு பெண்களுடைய உடம்புல எது வழியாக இந்த தெய்வீக சக்தி உள்ள ஏறும் அப்படின்னா ப்ரூமத்தியம் வழியாக அவங்களுடைய உடம்புக்குள்ள தெய்வீக சக்தி, இந்த இறைவனுடைய விக்கிரகத்திலிருந்து வரக்கூடியதான சைதன்ய சக்தி இருக்கு, அதெல்லாம் பெண்களுடைய ப்ரூமத்தியம் வழியாக என்டர் பண்ணும். ஆண்களுக்கு மாறுல ஒரு குழி உண்டு, மாறுல ஆண்களுக்கு பெண்களுக்கு உண்டு, அந்த மாறுல ஒரு குழி இருக்கு பாருங்க, சின்ன ஒரு கத்தம், இது வழியாகத்தான் என்டர் பண்ணும். அதனால்தான் ஆண்கள் சட்டையை போட்டுக்காம கோவிலுக்குள்ள போனோம், பெண்கள் மாற மறைச்சுண்டு ப்ரூமத்தியத்துல குங்குமத்தை வச்சுட்டு போனோம். சும்மா சொல்லலை இதெல்லாம். ஆகவே
இந்த 2 மார்க்கம் வழியாகத்தான் என்றா. அப்ப இந்த ஸ்லோகங்கள்லாம் ப்ரூவ் பண்றது முன்னே காலத்துல, அதாவது ரியல் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ற காலத்துல மாற மறைச்சுக்கணும் நியமம், மாற ஓப்பனா காட்டக்கூடாது. அப்ப அது வெடிக்கிற அளவுக்கு இருக்காரு, பெருசாகிறது. எதனால அப்படின்னா பரமேஸ்வரன் அம்பாள் நினைக்கிற மாத்திரத்திலேயே அம்பாளுக்கு ஸ்தனங்கள் பெருசாகி அதுல ஸ்தன்யம் சுரந்து அது பவுண்டரி எல்லாம் இடிக்கிற மாதிரி. நம்மளோட மாருக்கு பவுண்டரி எது? நம்மளுடைய கட்சம், புக்ஷவுன்னு போட்டிருக்கா பத்தி அடுத்ததுல குசந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா. கனக கலசம் போல இருக்கிறதான அம்பாளுடைய இந்த ஸ்தனங்கள் வீர்த்து பெருசாகி அதுல ஸ்தன்யம் சுரக்கிறது. எதுக்காக? பக்தி வசப்பட்டு பூலோகத்துல வாழக்கூடியதான ஜீவராசிகள் தாயை நினைக்கிற நேரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே அம்பாளுக்கு குழந்தைக்கு பசிக்கிறது அப்படின்னு அம்மாவுக்கு எப்படி தெரியுமா? குழந்தையுடைய வயிறு பசிக்கிறதா இல்லையான்னு. குழந்தை கான்டாக்டுக்குள் இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது ஒரு 30 மீட்டருக்குள்ள குழந்தை இருந்தாச்சுன்னா அம்மாவுக்கு அந்த குழந்தையுடைய அதிர்வு கதிர்வுகள் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்குள்ளதான சக்தி உண்டு, தெரியும். குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னா அம்மாவுடைய ஸ்தனங்கள் வீர்த்து பெருசாகி பால் சுரக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. பாகவதத்துல ஒரு இடத்துல வருது, கிருஷ்ண பரமாத்மா யசோதா அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறாரு, வயசானதுக்கு அப்புறம் பார்க்குறாரு. அந்த நேரத்திலையும் யசோதா அம்மாவுக்கு கிருஷ்ணன் பக்கத்துல வந்த நேரத்திலேயே பால் சுரந்தது அப்படின்னு ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ யசோதா அம்மாவுக்கு 74-75 வயசு இருக்கு ப்ராபப்ளி அந்த நேரத்துல. எதுக்கு சொல்லிட்டு வர இந்த இடத்துல கம்பேரிசன் பண்ற அப்படின்னா, ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு பசி வந்தாலே தன்னுடைய ஸ்தனத்துல ஸ்தன்யம் பெருகிவிடும். அதே நேரத்துல கணவன் அல்லது காமுகன் தொடுகின்ற நேரத்திலையும் ஸ்தனங்கள் பெருசாகும். ஆனா அங்க பால் சுரக்கம், 2 வித்தியாசம். இப்போ பக்தர்களுக்கு அம்பாளுடைய ஸ்தன்யம் என்பது அம்பாளுடைய கடாட்சம், அனுகிரகம், காருண்யம், அமிர்தம், ஞானம் இப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுகிறது. அப்போ பரமேஸ்வரனுடைய சாநித்தியத்துல வர நேரத்திலேயே அம்பாளுக்கு இந்த ஸ்தனங்கள் பெருக்கிறது அப்படின்னு. அதாவது சிவம் அப்படிங்கிறதான ஞானம் பெருகி வர நேரத்துல அம்பாளுடைய சூரியச்சந்திரன்ங்கிறதான அந்த ஸ்தனத்துல இருந்து ஞானமும் அமிர்தமும் கொட்டுகிறது என்ற அர்த்தம். ஞானமும் அமிர்தமும் யாருக்கு தேவை? சிவனுக்கு தேவையா? பார்வதிக்கு தேவையா? விவகாரம். அவங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? அவங்க அதனுடைய பிரதீகம். இந்த ஞானம் அமிர்தம் என்பதே இறைவன். அதை அருந்த வேண்டியவர்கள் யார்? ஜீவராசிகளான மனிதர்கள், மற்ற இனங்கள். இவங்களுக்கு தான் இது தேவை. அப்ப இவங்க உதரத்திலிருந்து பிறக்கக்கூடியவர்கள், உதரத்துல வளர்ந்து உதரம் வழியாக அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அந்த நேரத்துல ஸ்தனத்திலிருந்து பால் சுரக்கிறது, ஞானம் உருவாகிறது. ஆகவே இதை அருந்துகிறதுக்குள்ளதான அதிகாரம் யாருக்கு என்றால் பெற்ற குழந்தைகளுக்கு தான். பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஸ்தன்யம் கொடுக்கலாம், எந்த குழந்தைக்கு வேணாலும் ஒரு தாய்க்கு ஸ்தன்யம் கொடுக்கலாம். ஆனா ஸ்தன்யம் ஏதெல்லாம் குழந்தை சாப்பிட்டு விட்டதோ அவங்களுக்கும் அந்த தாய்க்குமாக பந்தம் ஏற்படுகிறது. அதனால்தான் பிதர்கர்மாவில ஞானாஜ்ஞாத பித்ருன் தத்பயாமி அப்படின்னு சொல்றான் அந்த இடத்துல. அங்க தெரிஞ்சும் தெரியாமலும் எல்லாம் யாராவதும் எல்லாம் யாரோட விட்டு முன்னைய காலத்துல எனக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன், கிராமத்துல கூட கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஒரு அம்மா குழந்தை பெற்று அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னு வேற ஏதோ ஒரு ஸ்திரீ பெற்ற அந்த குழந்தையினுடைய பால் இந்த குழந்தை கொண்டு கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் சின்ன பொடி அதில் கேட்டாலே அடி கிடைக்கும். பட் கியூரியாசிட்டி, என்ன நடக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதான அந்த ஆர்வம், அது அப்படி புரிஞ்சுக்கூடியதான அன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுன்னா அது போற இன்னைக்கு அதை வளர்த்தெடுக்கிறதுக்குள்ளதான பாவனா சக்தி கொடுத்தேன் அம்பாள் அனுகிறதுனால. ஆகவே நேருக்கு சொல்லிட்டு வரேன் எப்படின்னா, இந்த நாள் தான் கொடுக்கணும் இல்லை, குழந்தைகள் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. பிரஸ்ட் மில்க் சப்ளை பண்ணக்கூடியதான் கம்பெனிகள் இருக்கு. ரொம்ப தேர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி ஆல்சோ. எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கஷ்டம் வரைக்கும், அதாவது அக்கல் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் பெருசாகிறது எப்படி சொல்றாரு, அதான் தட் இஸ் கால்ட் பவுண்டரிஸ். வேற ஒன்றும் இல்லை. இந்த சூரியனும் சந்திரனும் தன்னுடைய பூர்ணமான பிரபைகளை தூவுகிறார்கள். அமாவாசை அன்னைக்கு சூரியனுக்கு ரொம்ப ஃபுல் பவரும், பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு ஃபுல் பவரும், அதுக்கு மேல பவர் கிடையாது. அது இரண்டும் சேர்றதுனால தான் அந்த ஆண் பெண் அப்படிங்கிறதானதும் ஞானம் அமிர்தம் அப்படிங்கிறதானது. அதாவது ஒன்று உடம்பு, இன்னொன்று ஆத்மா. சூரியன் என்பது ஜீவன், சரீரம் என்பது சந்திரன். இவங்களுடைய இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா சிவசக்தி அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் நாம் பாவனை பண்ணிக்கணும். இல்லை ரொம்ப தீர்க்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான தத்துவங்கள் நான் இந்த ஸ்தல பரிமிதியினால கொஞ்சம் சுருக்கி சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். கனக கலசாபௌ கலயதா. ஸோ சொர்ண கும்பம் போல இருக்கக்கூடியதான உன்னுடைய சோபிக்கக்கூடியதான இந்த ஸ்தானங்கள், இந்த சோபனம் சோபா அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா பிரகாசமானது. அதாவது சூரியன் சந்திரன் போட்டதான் பிரகாசமானது. தவா உன்னுடைய திராதும், உன்னை காப்பாற்றுவதற்காக பயந்து போயிட்டார். யாரு? கீழே இருக்கிறதான இந்த வயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த மன்மதன். பயந்து போயிட்டான். ஐயோ அம்மா, தன்னோட அம்மாவுக்கு ஏதோ வந்துடுத்தே, தன்னோட அம்மாவுடைய மாரில வீர்க்கிறதே ஏதோ ஆயிடுமா,
அப்படிங்கிறதான ஒரு ஆர்வம் வந்து விட்டது அவருக்கு. நாமளும் எல்லாம் சொல்றத நம்ம குழந்தையாக இருந்தா கூட அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, யார் வேணா வரட்டும், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படி. ஆக்சுவலி இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது பாவம், இதை டேக் கேர் பண்ணுறது தான் பேரண்ட்ஸு. இருந்தால் கூட குழந்தைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை சொல்லும், நான் இருக்கிறத உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு. அது போல மன்மதன் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். ஏன்னா நீ எனக்கு வந்து எப்போ உபகாரம் பண்ணியிருக்காயம்மா, இப்போ உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தோடுறது. ஏன்னா சிவம் பக்கத்தில் வந்திருக்காரு அல்லவா, இந்த சிவம் பக்கத்தில் வந்தாலே மன்மதனுக்கு பயம். காமத்தினுடைய எதிரி யாரு? ஞானம். ஞானத்துடைய எதிரி யாரு? காமம். அப்போ இந்த மன்மதனுக்கு இந்த சிவம் பக்கத்தில் வந்தாலே பழைய ஞாபகம் வந்துடும், திருப்பியும் வயதுக்குள்ள வந்து எடுத்துட்டு வர இந்த மனுஷன் அப்படின்னு பயங்கர பயம். அப்போ அந்த அம்பாலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குழந்தையாக மகனாக இருக்கக்கூடியதான மருமகனாக இருக்கக்கூடியதான மன்மதன், நான் ஒன்று பண்றேன், இது சரி வராது, இப்படியானா இந்த கிருஷமாக இருக்கக்கூடியதான இந்த இடுப்பு இருக்கே இது ஒடிஞ்சு போயிடும், இந்த ஸ்தனபாரத்தை தாங்கிக்க முடியாம இது ஒடிஞ்சு போயிடும். அப்போ அது ஒடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தடுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு தடுக்கு. அப்போ 3 வரி வள்ளியால சுத்தரார் அவர். அதுதான் பட்டபந்த வலித்திரையா என் மகான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசிநாதி வாக்தேவதுன்னா. அப்போ திராதும் அப்படின்னா அவனை காப்பாற்றுவதற்காக பங்காதல மிதி, அது ஒடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிறதான பயத்துல ஒடிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக. இந்த ஒடிஞ்சு போறது எது? இடுப்பு அப்படிங்கிறது பூமி, பூலோகம்தான் அம்பாளுடைய இந்த இடுப்பு. மேலே இருக்கிறதா 2 ஸ்தானங்கள் சூரியனும் சந்திரனும், இதுக்கு நடுவில் தான் இந்த பிரக்கிரியைகள் எல்லாம் நடக்கிறது. வலக்னம் அந்த மத்திய பாகம், தனுபுவா திருநானத்தம், மன்மதனால 3 விதமான 3 சுற்று இருக்கக்கூடியதான ஒரு வள்ளி, திருவலீலவலீவ வல்லிபிகி அப்படிங்கிறதான திருவல்லி, அதுதான் நம்மளுடைய பட்டபந்த வலித்திரயம். அந்த 3 பட்டையால் அப்படி கட்டி காப்பாற்றி விட்டார் மன்மதனுக்கு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ இனிமே அம்மாவுடைய இடுப்பு ஒடிஞ்சு போகாது, நம்ம 3 வயர் லைன் கட்டி போட்டுட்டோம், இனிமே எந்த கவலையும் இல்லை, சிவன் பக்கத்தில் இருக்கோ தலையேறி உட்கார என்னத்தையும் பண்ணுறோம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ, நான் என்னோட டியூட்டி பண்ணிட்டு நான் எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி விட்டாச்சு அப்படிங்கிறதான ஒரு பெரிய சந்தோஷம் மன்மதனுக்கு. ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து தாய் தந்தைக்கு உபகாரம் பண்ணி தாய் தந்தைகள் சந்தோஷப்பட்டு அவர்கள் அனுகிரகம் பண்ணாதானா அந்த குழந்தைகளுக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் அது லைஃப்ல. ஆஹா, என்னுடைய அப்பா அம்மா நான் சின்ன ஒரு உபகாரத்துக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டாலே, அவ்வளோ பெரிய அனுகிரகத்தை கொடுத்தாலே, ஒரு ஆசீர்வாதம் பண்றத 100 ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே அப்படிங்கிறதான சந்தோஷம் தாங்கிக்க முடியாம அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா துள்ளி விளையாடும். அது போல இங்க மன்மதனுக்கு வந்து அபரிமிதமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு என்ன பண்றான், சந்தோஷமான மன்மதன் ரொம்ப அழகை உருவாக்குவான், துக்ககரமான கோபகரமான மன்மதன் காம வெறியை உருவாக்குவான். 2 பேரும் இருக்கார்கள் உலகத்துல, அது ஆணானாலும் பெண்ணானாலும் அழகிலே அழகாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கார்கள். அது காமதேவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அவ்வளவு அழகா இருந்து சில பேர் அந்த உடம்ப மிஸ்யூஸ் பண்றவா இருக்கா, அது காமனுடைய கோபத்தினால படுற அவஸ்தை. இப்போ ஜோதிஷாஸ்திரத்துல ஒரு ஜாதகத்துல திரிம்சாம்சம் அப்படிங்கிறதான இருக்கு. 64 டைப் ஆஃப் ஜாதகம் இருக்கு, அது ஒண்ணு வந்து திரிம்சாம்சம். இந்த திரிம்சாம்சம் வந்து கேரக்டரை சொல்றது, உடம்பினுடைய வாகை சொல்லுகிறது, உடம்பினுடைய குவாலிட்டியை சொல்றது, சுபாவத்தினுடைய குவாலிட்டியை சொல்றது. இதெல்லாம் வந்து திரிம்சாம்சத்தில் தெரிஞ்சுக்கலாம். சனி திரிம்சாம்சம், புத திரிம்சாம்சம், செவ்வாய் திரிம்சாம்சம், இந்த 3 திரிம்சாம்சம் வரக்கூடாது, திரிம்சாம்சம் லக்னமாக வரக்கூடாது, அல்லது இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் அந்த திரிம்சாம்ச லக்னத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் நியமம். அப்படியானா என்ன ஆகும்? இது ஒரு கேள்வி இமீடியட்ல இருக்கும் வரும். செவ்வாயோடது வந்துனா அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா யதேஷ்டம் யதா சௌகரியம் ஸ்தலம் ஸ்தானம் மானம் சமயம் காலம் எத்தையும் பார்க்காம என்ன வேணா பண்றதுக்கு ரெடி. என்ன யாரு கேட்கறதுக்கு நான் அப்படிதான் செய்வேன், எனக்கு ஈக்குவல் ரைட் இருக்கு, இன்ஃபேக்ட் எனக்கு ஒன்ன விட ஒரு பங்கு அதிகம் ரைட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசி அபியூஸ் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டு தன்னுடைய எல்லா நிலை விலை நாணமான எல்லாத்தையும் களைஞ்சு குடிச்சுட்டு பிஹேவ் பண்ணக்கூடியதான ஒரு கேரக்டர் பீப்புளா இருப்பாங்க. they are also called characterless people. இது சாதாரணமா ஜாதகத்துல யாரும் பார்க்கறது இல்லை அவ்வளோ சீக்கிரம் இந்த காலத்துல எல்லாம். என்ன இந்த காலத்துல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி ஆயாச்சோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பார்க்கணும். சனியோடு தானே என்னாகும், நீங்க என்னதான் ஒரு பீரோ வீட்டுக்குள்ள பீரோ திறந்து பார்த்தா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஆட்டமா இருக்கும் அது. ஆனா அந்த பெண்மணியை பார்த்தா வீட்டு வேலைக்காரியை விட மட்டமாக ஒரு கிழிஞ்சது முஷிஞ்சது அழுக்கு இருக்கிறது துர்நாற்றம் வரக்கூடியதான ஒரு வஸ்திரத்தை போட்டு நிற்பேன். எந்த ஒரு நல்ல காரியமானாலும் கெட்ட காரியமானாலும் ரொம்ப ஒரு முஷிஞ்சதான ஒரு அவுட்டேட்டட் ஆட்டமா ஒரு ட்ரைபல் ஆட்டமா இருக்கிறதான ஒரு சரீர அழகும் இல்லைன்னா அதே மாதிரி போட்டிருக்கக்கூடிய வஸ்திராபரணம் அது எல்லாம் வீடு பூரா சொத்துக்கள் இருக்கு, ஒன்றும் போட்டுக்காது, ரொம்ப அசிங்கமா கேவலமாக அவமானப்படுத்தும்படியான அளவுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி நிற்பா. சிலது நீங்க எங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். இது சனி கஷேத்திரத்துல பிறக்கிறதுனால தான் யோகம்.
புதக்ஷேத்திரத்தில் பிறக்கிறதா இருக்கிறதால புதனில் நல்லது. ஆனால் புதனோட ப்ராப்ளம் என்னன்னா வெரி வெரி சீக்ரெட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப சீக்ரெட். நீங்கள் எத்தனை சிஐடி எல்லாம் இடி எல்லாம் நீங்கள் யாரை வேணா FBI வேணா அப்பாயிண்ட் பண்ணுவோம், சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியாது, சத்தியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. புதன் இஸ் கம்ப்ளீட்லி ஹிடன் கேரக்டர், ரொம்ப யாருக்கு தெரியாமல் காரியங்களை முடிச்சுட்டே இருப்பாவா, இது அந்த ஒரு கேரக்டர். அதனால் இது 3 சாதாரணமாக வர்ஜியம். அப்போ இங்கே செவ்வாயோட நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லவா, எடுத்து சாட்டி எதை வேணா பண்ணுறது, எப்படி வேணா பண்ணுறது அப்படின்னு. இந்த பாவனையில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அவளுடைய பதிவிரதா ரத்னமாக இருக்கிறதுக்கு அவளுக்கு 3 முக்கியமான விர்ச்சூஸ், அவளுடைய பாதிவிரத்தத்தை காப்பாற்றக்கூடியதான 3 அலங்காரங்கள் இருக்கு. ஒன்று அச்சம், இனி ஒன்று நாணம், இனி ஒன்று மானம் அல்லது மனம். இப்படி 3 விதமான தத்துவங்களால தான் ஒரு உத்தமமான பதிவிரதையான ஸ்திரீ, கன்னியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பெண்ணுக்கே இருக்கக்கூடியது இந்த 3 திலகங்கள் தான், இந்த 3 தத்துவங்கள் தான் அவளை பெண்மையாகவும் பதிவிரதையாகவும் உத்தமமான பெண்ணாகவும் இந்த கல்ச்சர் அக்செப்ட் பண்ணும், இந்த உலகம் அக்செப்ட் பண்ணும், இந்த ஆன்மீகம் அக்செப்ட் பண்ணும், இந்த வேதம் அக்செப்ட் பண்ணும். யாரோட அத்தாரிட்டிலையும் அக்செப்டபிளாக இருக்கிறதுக்கு இந்த 3 விதமான அலங்காரங்கள் தேவை அவர்களுக்கு. ஒன்று அச்சம். அச்சம் அப்படின்னா பயம். எதுக்கு பயம் அப்படின்னா, தப்பு தண்டா பண்றதுக்கு பயம், தனக்கு உரிய தனக்கு சொல்லி இருக்கக்கூடிய அல்லாத ஏதாவது ஒரு கர்மாவை நாம் செய்ய வேண்டி வருமோ அப்படிங்கிறதான பயம், செஞ்சுடுவோமோ அப்படிங்கிறதான ஒரு பயம். இதெல்லாம் இருக்காது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதான சாம்சத்துக்கு. அவங்க தான் நான் என்ன வேணா பண்ணு, யாருக்கு வேணாம் எதை வேணா அவுத்து போடு, எதை வேணா ஓப்பனாக காட்டுவேன், என்ன வேணா பண்ணு, நீ யாரு கேட்கறதுக்கு. இதெல்லாம் அந்த கேஸுகள், இந்த ஈங்கிலாப் சிந்தாபாத் கேஸ். இதெல்லாம் இது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பெண், அவளுக்கு பயம் தேவை. பாபகர்மா பண்ற நேரத்தில் சொசைட்டிக்கு துஷ்பேரு, குடும்பத்துக்கு துஷ்பேரு, தனக்கு துஷ்பேரு, இதெல்லாம் வரக்கூடியதான எந்த செயலில் இருந்தும் 5 ஸ்டெப்பு பின்னாடி நிற்கணும். நம்மளாலேயோ நம்மளுடைய மனசாவாச்சா கர்மனா எனக்கு எந்த விதமான இந்த ஒரு செயலுக்கும் என்னை தூண்டு விடக்கூடாது, என்னை தள்ளி விடக்கூடாது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடாது, வந்துடுமோ அப்படிங்கிறதான பயத்திலேயே வாழ்கின்றதான ஒரு நற்குணம், ஒரு லட்சணம். இது அச்சம். 2வது நாணம், லஜ்ஜா. லஜ்ஜை. பெண்களுக்கு தலைமுடி அட்ராக்ஷன் அட் த சேம் டைம் கவர்ச்சிகரமான ஒரு பொருள் வர. அப்போ முன்னைய காலத்துல எல்லாம் இந்த முட்டாக்கு போட்டுக்கிறதான வழக்கம் உண்டு. அது பர்தா, வீல்டுன்னு பேர் இருக்கு, அதை போட்டு விடுவா. இப்போ தலைமுடி எங்கேயும் காமிச்சு கொடுக்க முடியாது, அட்ராக்டிவா இருக்க முடியாது. தனக்குள்ளேயே அந்த லஜ்ஜா பாவத்தை, ஒரு கைண்ட் ஆஃப் ஷைனஸை தலை நிமிர்ந்து பார்க்காம தலை குனிஞ்சு, இப்பெல்லாம் பார்க்கணுமே பகவதி ராஜராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு நான் முன்னாடியே இல்லைனா 1 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஷூட் சொல்லி அடிச்சுன்னு போடுறேன். அங்கேயே என்ன இல்லாமல் நடக்கிறது. இது என்ன கல்யாணம் ஆகுனதுக்கு அப்புறம். எனிவே ஒரு ரகசியம் மகாத்மாக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்கா இந்த விதானங்கள்ல. பட் இதெல்லாம் தார்மீக விவாகத்தில் தான் இந்த சுகத்தை எல்லாம் பார்க்க முடியும், இந்த பிராயஸ்தங்கள் எல்லாம் பார்க்க முடியும். மற்ற விவாகங்கள் இதெல்லாம் கிடையாது. தார்மீக விவாகத்தில் என்ன பண்றா அப்படின்னா, இந்த பெண்ணை புதுசாக்குறா, அப்சல்யூட்லி நியூ ப்ராடக்ட் ஆக்குறா அந்த நேரத்தில். அதுக்கு தான் இந்த பாத்திரப்பேர் தீக்ஷா அப்படின்னு பேரு. காலையில் வச்சிருக்கக்கூடியதா அந்த விரதம் சொல்லி வந்திருக்கல்லவா, கேள்விப்பட்டிருப்பில்லை. இந்த ஆணுக்கும் விரதம் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. அதுல நூதனமான கன்னிகையாக நான் பெற்று வளர்க்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப பழைய ஆள் செத்து போயிட்டாச்சு, இறந்து போனதுக்கு சமம் பழைய பொண்ணு. இப்ப புதுசாக ஒரு பெண்ணாக பிறக்க வச்சவளை அக்னிமுகமாகவும் பிராமணோத்தர்கள் முகமாகவும் வேதജ്ഞர்கள் முகமாகவும் மந்திரோக்தம் வேதோக்தம் சகிதம் இவளை ஒரு புது பெண்ணாக மாற்றுகிறார்கள். அதன் பிறகு அவளுக்கு நாமகரணம் எல்லாம் பண்ணி முடிச்சு அவளை புத்தம் புதுசு பெண்ணாக்கி அவளுக்கு ரக்ஷாபந்தனத்தை பண்ணி உட்காந்து வச்சுடுறான். இதுக்கு நடுவில் யாரோ கையை கொடுப்பார், சாரி ஐ எம் கோயிங் டு மை ஆஃபீஸ், ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் திஸ். ஒரு தலையை தான் விதியா. யார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், அது 1 2 கிடையாது, 2-3 லட்சம் ரூபா செலவாக்கு இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு. இதெல்லாம் பண்ண பொதிச்சா ஒரு ஆம்பளை தொட்டு போன, அது ஒரு பொண்ணு கூட இல்லை, யாருமே தொடக்கூட அவளை உட்காத்தி வைக்கணும் ஒரு இடத்துல சைடில். இது நியமம். இந்த நியமங்கள் எல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறதுனால தான் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் வருது, ரிஃப்ளெக்ஷன் வருது, இன்ஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் பிளிஸ் ஆர் கிரேஸ். இதெல்லாம் இதுதான் காரணங்கள். அதே மாதிரி ஆம்பளைக்கு அதே மாதிரி விரதம் எடுத்தாச்சுன்னா அவன் திருமண இடத்த விட்டு விழக்கூடாது, இல்லை திக்பந்தனம் மாட்டோமா, பூஜையில் திக்பந்தனம் எப்படியோ அதே மாதிரி தான் இதெல்லாம். அங்கேயும் இவருக்கு புதுசாக பிறவியை உண்டாக்கி அவன் சூளம் சவுளம் எல்லாம் பண்ணி நாமகரணம் எல்லாம் பண்ணி அது இந்த கர்ணச்சேதம் எல்லாம் பண்ணி சர்வத்தையும் பண்ணி புதுசு ஒரு பையனாக்கி அப்புறமா 2 பேருமே சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பாவம் இல்லை, எல்லாம் பண்ணி வச்சு தானே புரோஹிதனுக்கு தான் பாவம். அடுத்தவன் நன்னா இருக்கணுங்கிறதான எண்ணம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு புரோஹிதன் அப்படின்னு பேர். ஹிதம் அப்படின்னா நல்லது, புரோ அப்படின்னா அடுத்தவங்களுடைய நன்மைக்காக உழைக்கக்கூடியவன் புரோஹிதன். அதுதான் வாத்தியார் இந்த காலத்துல. வேதத்தை விதிக்கக்கூடியவன், வேதத்தை நயனமாக பண்ணக்கூடியவன் தான் அவருக்கு வாத்தியாருங்கிறதான ஒரு பேரை கொடுத்து. எப்படியோ இப்போ அவருக்கு இந்த பாவம் போய் சேரும், ப்ரகஸ்பதிக்கு தான் பாவம் போய் சேரும். அது சேராமல் இருக்கிறதுக்காக இவங்களாகவே பண்ண ஒரு
ஒரு சப் ரூல், ஒரு ரூல் எடுத்தோம்னா, ஒரு நியமம், ஒரு ஆக்ட் எடுத்தோம்னா அதுக்கு இந்த 1.2 1.3 1.5 1.8 1.2 AB அப்படிலாம் இருக்குமே, இதே மாதிரி வந்து சேர்ந்தது இந்த காலத்தில். எனிவே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த 3 முக்கியமான தத்துவங்கள்ல அச்சமாச்சு, நாணமாச்சு, நீ மனம் வேணும். மனம்தான் மானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மானம் போச்சுன்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். மானம் போனதான் சரீரம் பிரேதத்துக்கு சமம். அது வந்து இறந்து போன உடம்புக்கு சமம். டெட் மேன் வாக்கிங், அப்புறமா டெட் உமன் வாக்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மானம் ரொம்ப முக்கியம். மானத்தை மறைக்க வேண்டும், மானத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும், மானத்தை வளர்க்க வேண்டும். இந்த 3 முக்கியமான 3 குணங்கள் இருந்தால் தான் பெண் பதிவிரதையாக இருக்க முடியும். ஆகவே பராசக்தியான பரமேஸ்வரி, பதிவிரதா சுரூபணியான நித்திய சுமங்கலியான சுஹாசினி தேவியான பராசக்தி பரமேஸ்வரனை விட ஒன்றும் ஒரு பங்கு கம்மி கிடையாது. ஷீ இஸ் ஆல்சோ ஈக்குவலி. பரமேஸ்வரனுக்கு சும்மா வந்து பார்வதியே கிடைக்கலையே. ஓகே, கதையில் சிவபக்தர்களுக்கெல்லாம் கோபம் நான் சொல்றது பார்த்தா, சிவபெருமான் தபசு பண்ணி தான் அந்த பார்வதியை வந்து திருமணம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் அவருக்கும் கிடைச்சது. அதே போல சக்தியும் இதை மாதிரியே தபசு பண்ணி சிவன் அடையணும் அப்படின்னு பார்க்கணும். சும்மா வந்து கிடைக்கல, அவருக்கும் நல்ல தபசு பண்ணி தான் பார்வதியை கிடைச்சது. பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் நல்ல தபசு பண்ணி தான் கிடைச்சு, ஃப்ரீயாக யாரும் கொடுத்துட்டு போயில. எனிவே இப்போ சக்தி வந்து தாரகாசுரதம் எல்லாம் முடிஞ்சு சமகாரம் எல்லாம் அதுக்கப்புறமா இவர் இந்த தக்ஷயாகம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஆரம்பிக்க போகிறதே கொட்டியூரில் அடுத்த மாதத்துல ஆரம்பிக்கும். இந்த அவெல்லாம் போயிட்டலா, சிவபெருமா வந்து அந்த கௌரியுடைய உடம்பை, சதீதேவியோட உடம்பை தூக்கிட்டு நடந்து கையில் பயில ஒரு இடத்துல உட்காந்துட்டார், மறைஞ்சு உட்காந்துட்டார். அது தெரியாமல் நந்தி எடுத்துட்டார். நோ அட்மிஷன் ஃபார் எனி ஒன், ஐ எம் கோயிங் ஃபார் டீப் செல்ஃப் சாக்ரிஃபைசிங். தனக்குள்ளே தான் பிராயசத்தை தேடிக்கிறார் சிவபெருமான். உலகத்தில் இருக்கிறதான் எல்லாருடைய பாவத்துக்கும் பிராயசத்தம் விதிக்கக்கூடியவர் பகவான். அதே நேரத்தில் பகவான் தப்புனார் என்ன பண்ணுவா தெரியுமா? பெரிய பிராயசத்தம் என்ன தெரியுமா? மௌனம், மௌன சாதனா, மெடிடேஷன், தியானம் தான் பெரிய சாதனை உலகத்தில், பெரிய பிராயசத்தம் அதுதான். ஆகவே அவர் வாடு உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் உயிரோடு இருக்கிறதையே என்னுடைய மனைவி என் கையால் விட்டு போகிறதுக்குள்ள சூழ்நிலையை உருவானதும் உருவாக்கினதும் அதெல்லாம் எல்லாம் தப்பு. பலவிதமான ரிகன்சிலேஷன் இஸ் கோயிங் ஆன் இன் இஸ் மைண்டில். எனிவே பயங்கரமான தபஸ் பண்ணார். கடைசியில் தபஸினுடைய பலனாக பார்வதி தேவி பிறந்து திரும்பவும் இவருக்கு மனைவியாக வந்தாள், தர்மபத்னியாக வந்தாள். மனைவி சொல்றது வந்தோட அதோட பெட்டர் தர்மபத்னி. இப்போ இந்த பதிவிரதா ரத்னமான பராசக்தி என்னுடைய தாயார், என்னுடைய அம்மா எவ்வளவு பெரிய பதிவிரதை தெரியுமா? 3 விதமான இந்த முக்கியமான அலங்காரங்களை வைத்துக்கொண்டு, லட்சணங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய பராசக்தியான பார்வதி தேவி நித்திய பதிவிரதையானவள். யாருடைய தாக்கத்தினாலேயும், அது ஞானமாகட்டும், அமிர்தமாகட்டும், சிவனாகட்டும், இல்லது சூரியனாகட்டும், இல்லது சந்திரனாகட்டும், எந்த விதமான உலகத்திற்கிறதான பாதிப்பும் என்னுடைய தாயாரான அம்பாளை அண்டவிட முடியாது. அந்த அம்பாளை நம்பி வாழ்கின்றதான ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த பூலோகத்தில், அதுதான் கடிப்பிரதேசம் அம்பாளுடைய இந்த இடுப்பில், அது ஒழிஞ்சு போயிடக்கூடாது. அப்படின்னா அந்த பூலோகவாசிகள் யாரும் அவங்களுக்கு எந்த விதமான தாக்கல் ஏற்படக்கூடாது. அவர்கள் எப்பவுமே பதிவிரதாக்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பவுமே தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பவுமே துஷ்டி புஷ்டியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மன்மதன் காமத்தினுடைய தெய்வம். இதனால் தானே எல்லாரும் கெட்டு போறா. இந்த காமத்துக்கு அடிமையாகித்தானே உலகமே அழியிறது. ஆகவே அவராகவே 3 முடிச்சு போடுறார். நீங்கள் ரக்ஷாபந்தம் மற்ற நேரத்தில் 3 முடிச்சு போடுறது, தாலி கட்டிக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறது, உபவீதத்தில் 3 முடிச்சு போடுறது, எல்லாம் 3 முடிச்சு தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அச்சம், மனம், நாணம் அப்படிங்கிறதான 3 தத்துவங்களை வைத்துக்கொண்டு பதிவிரதையாக இருக்கக்கூடியதான என் தாயார் அழகுக்கு அழகான தேவையானவள், அழகுக்கு மேலே அழகை சொரியக்கூடியவள் அப்படிங்கிறதான தத்துவத்தை காட்டுறது. சக்தி மேலே எழும்புற நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த மணிபூரக சக்கரத்திலிருந்து குண்டலினி சக்தி வடிவத்தில் சக்தி மேலே எழும்புற நேரத்தில் ஃபர்ஸ்ட் விகசிக்கக்கூடியதான பாகம் எதாக இருக்கும்? ஸ்தன பாகங்கள் தான். அது ஒரு பலூனாட்டமான ஒரு மாம்சபிண்டம் தானே. அது அந்த இடம் ரொம்ப பெருசாகிறது. திஸ் இஸ் த பாவனா ரூபம். அப்போ அது எப்படி அழகு கனகமயமாகவும் குண்டலமணிமாகமாகவும் சூரிய சந்திரனை போன்றதான பிரகாசகிருதமாகவும் அழகாகவும் இருக்கு அப்படிங்கிறதான வர்ணனையை கொடுக்க காரணம் என்னன்னா, மன்மதன் இங்க வயிற்றுக்குள்ள உட்காந்து சத்பாவனையோட, பக்தி பாவனையோட, தாயார் அப்படிங்கிறதான பாவனையோட தன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை சொரிவதனால்தான் அதுக்கு இவ்வளோ பெரிய அழகு கொடுத்து, இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பகவத் பாதர் வர்ணனை செய்கிறார். அதை அனுபவிக்கிறதான அந்த சுகம் யாருக்கு அப்படின்னா, அந்த ஸ்தனங்கள்லேருந்து வரக்கூடியதான அந்த ஸ்தன்யம் அப்படிங்கிறதான அந்த பால், அந்த 2 ஸ்தனங்களுக்கும் நடுவே அப்படியே அந்த ரோமாவலி வழியாக
கங்கா போன்றதான மகாநதிகள் வடிவமாக, யமுனா போன்றதான நதிகள் வடிவமாக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை புண்ணிய நதிகள் எல்லாம் இருக்கோ அந்த வடிவத்தெல்லாம் மொத்தமாக வந்து அந்த அந்த நதி தடத்துக்கு பக்கத்துல எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து வருகிறார்கள். சர்வ சிவிலைசேஷனும் அப்படி வந்ததுதான். எல்லா நதி தடம் பக்கத்தான் வாழ்ந்திருக்காரு முதல் காலத்துல மனிதர்கள். இப்படி எல்லா ஜீவராசிகளும் சகல சௌபாகியங்களோட சுகமாக சௌக்கியமாக சந்தோஷமாக வாழணுங்கிறதான ஒரு நல்ல எண்ணம் மன்மதனுக்கு வந்ததுனால இதை வந்து அழகாகவும் காமவிகாரத்துக்கு அடிமையாகாம இருக்கிறதான ஒரு நிலையும் அம்பாள் வந்து பிரச்சோதனம் பண்ணினாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் பகவத் பாதர் இந்த தத்துவங்களை சொன்னார். ஆகவே பிராணநாதனான காமேஸ்வரனுடைய அனுராகம் அல்லது அவருடைய அன்பான ஒரு கட்டி அணைப்பு அல்லது அவருடைய பக்கத்துல வந்தாலே போரும், அவர்கள் நினைச்சு பார்த்தாலே போருமா. பராசக்தி வந்து பரமேஸ்வரனை மனசால தியானம் பண்றா பல நேரங்கள்ல. அப்படி சிவனை நினைப்பு மாத்திரத்திலேயே வந்து அந்த 2 ஸ்தனங்களும் பெருசாகிறது. அதாவது சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறதான ஆசை சக்திக்கு வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிற அந்த சக்தி மனசால நினைக்கிற நேரத்திலேயே சூரியனும் சந்திரனும் அவர்களுடைய ஹை பொட்டன்ஷியல், அவங்களால என்ன ஆக்சுவல் ஹை பொட்டன்ஷியலோ அவளுடையது அதை அவ சொரியறார்கள். எப்படி நிறைய ஜீவாணுக்களை உற்பத்தி பண்றார் சூரியன், நிறைய அமுதத்தையும் சரீரத்தையும் உற்பத்தி பண்றார் சந்திரன். அது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பூலோகத்துல நிறைய சிருஷ்டிகள் உருவாகிறது. அந்த சிருஷ்டிகள் எல்லாம் உருவான அவங்களுக்கு மம்மு வேணுமே சாப்பிட்றதுக்கு. அதுதான் அம்பாளுடைய ஸ்தன்யம். அதுக்கு ஞானமாகவும் சாப்பாடாகவும் தனதானியங்களாகவும் அஷ்டலட்சுமி பரிவாக சலன் நீனாபலோச்சனா அஷ்டலட்சுமி சுரூபமாக அஷ்டச்சொல்லிப்பிரதமாக அஷ்ட பொருட்களாக உலகம் பிரபஞ்சம் பூராவும் நிறைச்சு கொடுக்குறா. அப்படியே விபவங்களோட சாப்பிடு, தூங்கு, பஜரவான்னு, நமஸ்மரண பண்ணு, பூஜை பண்ணு, கோவில் கட்டு, என்ன வேணா பண்ணிட்டு அப்படி எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வை கொடுத்து அத்தனை ஜீவராசிகளையும் அம்பாள் கட்டி காப்பாத்துறா அப்படிங்கிறதான அந்த தத்துவத்தை தான் இந்த பட்டபந்த வரித்திரையா அப்படிங்கிறதான தத்துவத்தை வந்து திருவல்லி அப்படிங்கிறதான பேர்ல அம்பாளுடைய மாற வெடிச்சுன்னு வரக்கூடியதான இந்த உணர்வு அல்லது இந்த சக்தி, அந்த கச்சை உடைஞ்சு போயிடும். அது வெடிக்குமோ அப்படிங்கிறதான அச்சம், அதில் இருக்கக்கூடியதான ஒரு சந்தேகம், அது வந்து வரிசையாக அது ஒடிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 3 வள்ளியாக அந்த 3 பட்டை போல இருக்கிறதான இந்த ஸ்தலத்தினுடைய பாரத்தை தாங்கிக்கிறதுக்காக இந்த இடுப்பு ஒடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த கர்த்து டிசப்பியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கர்த்தை வாழக்கூடிய ஜீவராசிகள்ல நாசமா போகாமல் இருக்கிறதுக்காக மன்மதம் பண்ணினதான ஒரு வேலை, மன்மதனால பண்ண ஒரு பெரிய உபகாரம். அதனாலதான் அவருக்கு மன்மதம் பண்ணார். அப்படின்னா பிரம்மாவுக்கு அயுக்தமானது, பிரம்மாவுக்குடைய யுக்திக்கு சேராத்த ஒரு உடம்பு அம்பாளுடைய அந்த உடம்பு. அதனால பிரம்மாவினால பராசக்தியினுடைய உடம்பை படைக்க முடியாது. சுயம்புவான சக்தியினுடைய உடம்புல அழகூட்டுவதற்கு அம்பாளை தொடுவதற்கு அதிகாரம் யாருக்கெல்லாம் இருக்கு? இப்போ புத்திரனான மன்மதனுக்கு இருக்கு, கணவனான பரமேஸ்வரனுக்கு இருக்கு, பிதாவான ஹிமவானுக்கு கூட கிடையாது இப்போ. ஆனா பக்தர்களாக நமக்கு எல்லாருக்கும் உண்டு இந்த அதிகாரம். பக்தர்களான நமக்கு அம்பாளை தொடுவதற்கோ, அம்பாளை கட்டி அணைத்துக் கொள்வதற்கோ, அம்பாளுடைய திருநெற்றியில வந்து முத்தம் கொடுப்பதற்கோ எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை எல்லாம் வாயினால சொல்ல முடியுமா? மனசினால எண்ண முடியுமா? அது எல்லா விதமான அவஸ்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா, துர்யாவஸ்தா, துர்யாதீதாவஸ்தா அப்படிங்கிறதான 5 அவஸ்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை இது. யாரெல்லாம் அம்பாளை வந்து அம்பாளுடைய இந்த திருவுருவத்தை இப்படி அழகாக பார்த்து கொஞ்சம் கூட ஒரு அயோட்டா லெவலேசம் ஒரு துடி கூட காம விசார பாவங்கள் இல்லாம பியோரஸ்ட் பாவனையில, பக்தி பாவனையில, மாதர் பாவனையில யார் இந்த அம்பாளுடைய திவ்யமான இந்த உடம்பை வந்து இப்படி தியானம் செய்கிறார்களோ, இப்படி அழகு பார்க்கிறார்களோ, இப்படி அம்பாளுடைய விக்கிரகத்தை தொட்டு தீண்டி அபிஷேகாதிகளை பண்ணி அலங்காரம் செய்கிறார்களோ, நீங்க நினைச்சு பாருங்கோ. இந்த கன்னிகாபரமேஸ்வரி கன்னிகாபரமேஸ்வரர் கன்னியாகுமரி இல்ல, அந்த தேவியினுடைய விக்கிரகம் கற்பகாம்பா மயிலாப்பூர், அது மாதிரி திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த தேவி அந்த மதுரை மீனாட்சி எப்ப கொடியடையாள் அப்படி சொல்ற மாதிரி எப்பேற்பட்டதான விக்கிரகம். அதெல்லாம் அந்த விக்கிரகத்தை ஒரு கரத்தால தொட்டு ஒருத்தர் அபிஷேகம் பண்றார் அப்படின்னா என்ன சொல்றது, என்ன வார்த்தையினால வர்ணிக்க முடியும்? ஒன்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியவான், எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த மனிதன், அந்த பக்தன். மனிதன் சொல்ல முடியாது, பக்தன். அம்பாளுடைய உடம்பு, அம்பாளுடைய விக்கிரகத்தை தொட்டு அபிஷேகம் பண்றதுக்குள்ளான தகுதி ஒரு மனிதனுக்கு பகவான் பராசக்தி கொடுத்துருக்கா அப்படின்னா
என்ன என்ன எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு அப்படி பாவனை பண்றார் அந்தாதி அபிராமியான அபிராமி பட்டர் அம்பாளை. ஒவ்வொருத்தரும் இவ்வளவு அழகான வடிவான இந்த திவ்யமான சரீரத்துல பகவத்பாதர் தானும் ஒரு புத்திரன்தான், தானும் ஒரு குழந்தைதான், நானும் ஒரு சிறுவன் தான் அப்படிங்கிறதான பாவனையில அம்பாளினுடைய இந்த திரு உடம்புல வரக்கூடியதான மாற்றங்களை பார்க்கவும் கவனிக்கவும் உணரவும் கூடியதான சக்தி அவருக்கு இருந்தது. அதை பக்தி பரவசத்தோட பக்தி மார்க்கத்துல யுக்தியிலிருந்து விட்டு வெளியே பக்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அந்த பாவனையை நினைச்சு பார்க்குற நேரத்துல நம்ம உடம்பும் இது மாதிரி செழிப்பாக இருக்கும், துஷ்டி புஷ்டியோட வளரும். இந்த மாதிரி சத்விஷயங்களை யாரெல்லாம் தியானம் செய்து அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு இரத்த அணுவையும் மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களிடமிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான குழந்தைகளும் இந்த பிரபஞ்சத்துக்கு பராசக்தியினுடைய டைரக்ட் டிஎன்ஏ இருக்கிறதான குழந்தைகளாக வளர்ந்து வருவார்கள். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றதுண்டு, பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சர்வ காலங்கள்லையும். இதுக்கு நல்ல காலம் கெட்ட காலம், நல்ல வேலை கெட்ட வேலை அப்படிலாம் கிடையாது. அப்போ இந்த உடம்புல இந்த மாங்காய் தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வைப்பாளே, இந்த நெல்லிக்காய் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வைப்பாளே, அது சுக்கி போயிடும். அப்படியே இந்த உப்பு தண்ணியில் போட்டு அது சுங்கி போயிடும் இல்லவா? அது மாதிரி தனக்குள்ளே கான்ட்ராஸ்ட், தனக்குள்ளே இழுத்துண்டுடும் எல்லாத்தையும். அந்த மாதிரி பக்தி பாவனையில அதை நினைச்சு 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 பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படணும், அவ்வளோ சுகப்படணும். ஆகவே ஒரு மனிதர்கள் இந்த காமாசக்தியை எல்லாம் விட்டு அதுக்கு மேலான ஒரு சக்தி, இதே காமனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு அம்பாளுடைய அழகை பார்க்க முடியும். இதே காமனுடைய கோபத்தினால அம்பாளுடைய உடம்பையை காமாசக்தியாக பார்க்க முடியாது. மகிசாஸ்திரம் பண்ணான், முட்டாத்தனம் பண்ணான், சும்ப நிசம்பர்கள் முட்டாத்தனம் பண்ணார்கள். அவர்களுக்கு மானி கொடுக்குறா தேவி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருந்தத்துக்கு அவசரத்தை கொடுத்தா. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி காமதேவன் அவர்களிடம் எதிராக இருந்த என்ன காரணம்? அவர்கள் அம்பாளை மோக வலைக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். அம்பாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் அல்ல, திருமணம் நல்ல வார்த்தை, திருமணங்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்த முடியாது. அம்பாளை தன்னுடைய அடிமையாக்கணும், தன்னுடைய பெட்ரூமில் ஒரு அடிமையாக்கி மாற்றணும் அப்படிங்கிறதான எண்ணத்துல என் நோக்கத்துல வந்ததுனால்தான் காமதேவன் அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டார். காமதேவன் யாருக்கெல்லாம் எதிராக இருக்காரோ அவங்களுடைய வாழ்வு இந்த காமத்திலேயே முடிஞ்சு போயிடுவார்கள். பலவிதமான நோய்க்கு ஆளாகி விடுவார். உடம்பு அழியும். உடம்பு அழியிற நேரத்துல மனசு இடியும். மனசு இடிகிற நேரத்துல ஆத்மா சண்டாள ஆத்மாவாயிடும், பரதேசி ஆத்மாவாயிடும். அந்த ஜீவாத்மாவுக்கு இனிமே சுத்தி பண்ணி வர்றதுக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் முடியும். இது ஈஸி கிடையாது. உடம்பை வச்சுட்டு ஆத்மாவை சுத்தி பண்றது ரொம்ப ஈஸி. உடம்பில்லை மனசுமில்லை அப்படின்னு அந்த சுத்தி பண்றதுக்கு யார் இருக்கா? பாதரிங் நவடேஸ். குடும்பத்திலே இறந்து போன வாழை ஒரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது நிறைய பேர். அந்த லெவலில் வந்தாயிடுச்சு இப்போ கலியுகம். ஆகவே ஒரு தடவை இந்த உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறமா அம்மா அதில் அடிச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி வேதாந்தத்திலையும் பலவித ஆன்மீக வழிபாடுகள்லையும் ஒரு நியமம் சொல்லியிருக்கு. இறந்து போனதுக்கு அப்புறமாவும் மோட்ச பிராப்தி உண்டு, இறந்து போகிறதுக்கு முன்னாடியும் மோட்ச பிராப்தி உண்டு. அதுக்கு விதேக முக்தின்னு எல்லாம் பேர். உடம்பு இருக்கிற நேரத்தில், உடம்பு போனதுக்கு அப்புறமா அதுக்கு மோட்சம் என்றதான பேர். அப்போது பந்துமித்ராதிகள் யாராவது பூலோகத்தில் உட்காந்து இந்த இறந்து போனவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்களை சுத்திப்படுத்தி அவங்களுடைய ஆத்மசுத்தியை வருத்தி தான தர்மாதிகளை எல்லாம் பண்ணி புண்ணியத்தை உருவாக்கி கொடுத்து அவங்கள ப்ரமோட் பண்ணி விடுறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு இருக்கும், எத்தனை பேருக்கு அந்த 5 விதமான பஞ்சசுத்தியோட பண்ணுவார்கள். அதனால இந்த ஜென்மாவிலேயே நம்ம உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்கிற நேரத்திலேயே பராசக்தியினுடைய இந்த திருவடிவத்தை தினமும் நினைத்து கொண்டு தினமும் அந்த திருப்பாதங்கள்ல திருவடிகளில் முத்தமிட்டு அபிஷேகாதிகளை பண்ணி அந்த ஜலத்தை தான் புரோக்ஷணம் செய்து கொண்டு தன்னை ஒட்டி இருக்கக்கூடியதான பந்துமித்திரர்களுடைய சிரஸ்ல எல்லாம் புரோக்ஷணம் பண்ணிட்டு எல்லாம் மானசீகமாக பண்ணலாம். ஒன்றும் ஃபிசிக்கலாக பண்ண வேண்டாம். ஃபிசிக்கலாக பண்ணுறதுனுடைய 1000 மடங்கு பலன் மானசீகமாக பண்ணுறதுனால, மானசீகமாக பண்ணுறதுனுடைய லட்சம் பலன் ஆன்மீகமாக ஆத்ம வடிவத்தில் பண்ணக்கூடியதான பூஜைகள். அது லெவல்லாம் வேற. நான் சொன்னேன் முன்னாடி 7 லெவல் இருக்குது அப்படின்னு. இந்த பரமாத்மாவோட சாயுஜ்யம் அடைகிறதுக்கு 7 ஸ்டேஜஸ் இருக்குது. நம்மளாம் ஒன்றுலையோ -1 ஆரம்பிக்கலாம் வச்சுக்கோளேன். 0.12 0.50 0.75 லெவலுக்கு தான் ஒன் ஆஃப் த டாப் லெவல் பக்தர்களாக இருக்க முடியும். ஓகே, இப்போ நான் எனக்கு ரேட்டிங் போடுவேன் என்னன்னா, மேபி ஐ வில் பி லைக் -0.25 போட்டுக்கலாம் ப்ராபப்ளி. ஆதிசங்கர பகவத்பாதரே ஒன்லி 4th ஸ்டேஜ். 7 ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறத பகவத்பாதர் லெவல் சொல்லியிருக்கிறது சாஸ்திரம் 4வது ஸ்டேஜில் இருக்கார் அவர். ராமகிருஷ்ண ஆல்சோ கேம் பிட்வீன் 3 to 4.
Ramakrishna Param sir, I'm not joking. You know what contact he had? இந்த காலத்து ஆளுகள், do you know who I am? I can just now speak to PM, just now speak to CM சொல்றாளே, இது நக்கா பிச்சங்கள். பகவத் இது அது நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் அம்பாள்கிட்ட அம்மா மா அப்படின்னு நான் போயிடும், தினடா அப்படின்னு திரும்ப குரல் கேட்கும் அவருக்கு. இது சத்தியமான கேட்டால் பரம சத்தியம். இந்த திவ்ய ஸ்ருதி திவ்யவாணி கேட்கறதுக்கு குண்டலினி சக்தி விசுத்தி சக்கரத்தில் வந்துட்டா போரும். அவங்களுக்கு திவ்ய ஸ்ருதி, திவ்ய சக்தி, திவ்ய ரூபம், திவ்யத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்க தே ஆர் நாட் ஈவன் லிவிங் ஆக்சுவலி இன் எர்த், தே ஆர் கோயிங் ஈவன் அபோவ் தட் லெவல். எர்த்தில் வந்து 3D, 4D, 5D, 6D, 7D, 14D வரைக்கும் இருக்கு டைமென்ஷன்ஸ். அப்போ அந்த லெவலில் தான் வாடுறா. அதனால தான் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் எர்த். ஆக்சுவலி அவளுக்கு எர்த்தில் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நாட் அப்ளிகபிள். எர்த்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எதுலேயும் அவளுக்கு தாற்பயம் இருக்காது. அவங்களுடைய லெவலே டிஃப்ரெண்ட். அவன் மைண்டு, அவன் பாடி எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன். அதனால தான் பரமஹம்சர் சொல்லுவார், ராமகிருஷ்ண சார், என்னோட உடம்பை தயவு செஞ்சு யாரும் வந்து தொட்டுறாதுங்கோ. யாராவது எங்கேயாவது ஏதாவது எண்ணத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதான ஃபுட்டு கொண்டு கொடுத்தா தொட மாட்டார், சாப்பிட மாட்டார். சாப்பிட்டா அவருக்கு வாந்தி வருவருக்கு வயத்தை வலிச்சு அப்படியே படுத்துன்னு உருள்வார். அவர் டோன்ட் டச் மீ அப்படிம்பார். அவராக யாராவது தொட்டா உண்டு. அவரை வந்து யாரும் அவர்கிட்ட பர்மிஷன்லாம் போய் தொடக்கூடாது. நிறைய மகர்ஷிகள் அப்படி பண்ணுவார்கள், நிறைய மகான்கள் அப்படி பண்ணுவார்கள். நீங்கள் இந்த பாபாவை வந்து புட்டபர்த்தி பாபா அப்படி வாக்கிங் பண்ணுற டைமில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பக்தர்கள் விழுந்து சாடி விழுந்து, though they are called themselves highly disciplined devotees, yet some people try to touch his feet. He take out his food from there, touch பண்ணாத அப்படின்னு. சில பேருக்கு இமே அலோ, அவளுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாதாமிர்தாந்தவி சொல்லுவார் என்னோட குருநாதர். அம்மா வந்து எல்லாரையும் வந்து கட்டி அணைத்துப்பள். சில பேர் வந்து கட்டி அணைக்கிற நேரத்தில் அம்மா வந்து கோயிங் அவுட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அம்மாவுக்கு தெரியும் இது வந்திருக்கிறது பொல்யூட்டட் கேஸு, இது வந்து ஒரு ராட்சச ஆத்மா. இருந்தாலும் வாமோனே அப்படி 2 பேரையும் அணைத்துக் கொள்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் படுற பாடு அம்மாவுக்கு தான் தெரியும். எல்லாம் முன்னே காலத்தில் இப்பெல்லாம் வந்து ஏதாவது கேட்கவும் பார்க்கவும் எல்லாம் கூட முடியாது. படுத்துன்னு உருவல் அம்மா ஒரு ஹாலில் இங்கே இருந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் தாங்கிக்க முடியாத உடம்பு இருக்கிறதா அந்த வலி. இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும். நான் வந்து பூஜை பண்ணுற நேரத்தில் சில நாட்களில் இந்த திக்பந்திர மட்டத்தை ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது அப்படின்னா அன்னைக்கு பூரா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பு. எங்கெங்கெல்லாமோ வலிக்கும். எனக்கு தெரியும் என்னோட உடம்பு அப்படியே வலி வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே, சான்ஸே இல்லையே. வை டிட் கம் அப்படின்னா அப்போ தெரியாது. ஏன்னா அந்த பூஜா இடங்களில் பல பேர் பல எண்ணங்களோட வந்து உட்கார்றாள்வா. இதெல்லாம் வந்து இந்த விக்கிரகத்தில் வந்து அடிக்கும், இந்த சைதன்யத்தில். அப்போ அந்த டைமில் யார் வழியாவது கோ இன்சைட் டு அந்த டிவைன் பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி இஸ் ஒன்லி த்ரூ பூஜாரி. இந்த பக்தர்களுடைய எல்லாருடைய விருப்பம் எண்ணங்கள் எல்லாமே இந்த பூஜாரி வழியாகத்தான் இந்த விக்கிரகத்துக்கு போகும். அதே நேரத்தில் பகவானுடைய அனுகிரகம் என்பது வந்து அந்த விக்கிரகத்திலேருந்து பூஜாரி கிட்ட வந்து பூஜாரி வழியாக தான் எல்லாருக்கும் வரும். அதனால பூஜாரி தான் எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுப்பார். பார்த்துருக்கீங்களோ? ஏன் பூஜாரி பிரசாதம் கொடுக்குறாரு தெரியுமா? அம்பாளுடைய அனுகிரகத்தை அவர் கரங்கள் வழியாக அவருடைய பாவனைகள் வழியாக கொடுக்க வைக்கிற அம்பாள். அவ்வளோதான். பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனை வர டைமில் பூஜாரி கிட்ட சங்கல்பம் சொல்றா, பூஜாரியா நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணின்னு அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க சார். இந்த காலத்தில் சார்னு வர கூப்பிட்றா, பரவாயில்ல. இன்னொரு டைப் பார்த்தா வேகம் பொண்ணுக்கு திருமணம் வாங்கணும், அதுக்காக அம்பாட்டுன்னு வேண்டிங்க. புரியறதா உங்களுக்கு? ரகசியம் புரிஞ்சுதா? பக்த ஜனங்கள்லாம் வந்து பூஜாரி வழியாக பகவான் கிட்ட ரீச் பண்றா, பகவான் வந்து பூஜாரி வழியாக பக்தர்களை ரீச் பண்றார். இந்த இன்டராக்ஷன் இஸ் தேர் அண்ட் இட் வாஸ் தேர் அட்லீஸ்ட். இப்போ இந்த ராமகிருஷ்ண வந்துட்டு அம்பாள்கிட்ட வந்து நேரடியாக பார்த்து பேசுவார். நான் இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், இது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா வேண்டாம், நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, அப்போ அம்பாள் பிடிக்கலையே அப்படின்னா அப்போ வர்ஜம் பண்ணிவிடுவார், அதனாலே சாப்பிட மாட்டார். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் தே ஆல் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன்ட் இட். அப்போ அதுக்கு நமக்கு பகவத் பாதரை போன்றதான மகாத்மாக்கள் வழிகாட்டினா தான் உண்டு. என்ன பகவத் பாதரை சொல்லியிருக்கா அப்படின்னா தெர் இஸ் நோ அப்பீல் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஆட்டமா. இப்போ நமக்கு தைரியமாக அந்த சாதனையை வந்து பின்பற்றலாம், அதனால நமக்கு பெனிஃபிட் தான் உண்டாகும் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்துறது தான் பகவத் பாதருடைய நோக்கம், எண்ணமே தவிர இந்த அம்பானுடைய பிரைவேட் பார்ட்ஸும் இது எல்லாத்தையும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி அபாசம் பண்றதுங்கிறதெல்லாம் அவருடைய எண்ணம். அந்த மாதிரி எண்ணத்தை யாரையும் நினைத்துக் கொள்ளவும் வேண்டாம் அப்படிங்கிறதுதான் அடியனுடைய உரை. குஜௌ சத்யஹா ஸ்வித்தடகடித கூர்பாசபிதுரௌ கஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா தவத்ராதும் பங்காதலமிதி விலக்னம் தனுபுவா த்ருதானத்தம் தேவி த்ரிவலி லவலி வல்லிபிரவா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.